ஆங்கில புத்தாண்டு ஒரு புது வருஷத்தில் இறங்கும்போது உற்சாகமாக நம்மளே ஒரு குளுக்கோஸ் வாட்டர் சாப்பிட்டு இறங்குற மாதிரி இன்னிலேருந்து இந்த வாழ்க்கையை புரட்டி போட்டு போகிறோம். இன்னிலேருந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கிடையாது, இனிமேல் வாழ போகிறதா வாழ்க்கை அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற இந்த நாளில் புதுயுகம் தொலைக்காட்சி புது வருஷத்தில் என்னை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சுருக்கு. ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஏன்னா இந்த வந்தவுடனே இந்த மேடையை பார்த்தேன், இந்த சேரை பார்த்தோன்னே ஏதோ ஒரு பொண்ணுக்கு சடங்கு பண்ணுறதுக்கு ஒரு சேர் போடுவாங்க, அந்த மாதிரி இருந்தது நடுக்கம். அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் கேடயம் கொடுக்க சொன்னாங்க. இந்த வந்த மக்கள் அத்தனை பேரும் பார்க்குறேன், அவங்க இருக்கிற கம்பீரத்தை பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு நான் கொடுத்தா மாதிரி இருக்காது, அவங்க எனக்கு கொடுத்தா மாதிரி தான் இருக்கும். பத்தாத்துக்கு அதில் என் ஃபோட்டோவை பெருசாக போட்டாங்க, ஏதோ என்னுடைய பாடல் காசட்டை நீங்கள் வெளியிடுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியான நாள். இந்த இடத்துல மேடைக்கு வர்றவங்களாம் ஒன்று உஷாராக கவனிக்கணும். எந்த விழாவுக்கு போனாலும் அந்த விழா வெற்றி என்பது என்னென்னா ஒரு 2 பேராவது நிற்கணும். அங்கே பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இந்த விழாவை பார்க்குறாங்க. இதுதான் வெற்றியினுடைய முதல் படியே அற்புதமாக இருக்குது. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அடிக்கடி, உனக்கு நல்லது நடக்கணும்னா நீ பழனிக்கு நட அப்படிவாங்க. அது எனக்கு அப்போ அவ்வளோவா தெரியல, பாட்டி சொல்லி தட்டாதுன்னு படத்தில் நடிக்கும் போது தான் தெரியுது. நம்ம பாட்டி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான விஷயம். பழனிக்கு வந்தாலே மனசுக்கு ஒரு தெம்பு, தைரியம், உத்வேகம் வந்துடுதுங்க. இதை நான் அனுபவித்து சொல்கிறேன். புது வருஷத்தில் நம்ம பார்த்து ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிறோம். அது நம்மளே உத்வேகப்படுத்துறது. எனக்கு பெருசாக வல்லினம் மெல்லினம் ஒரு இலக்கியம் அதெல்லாம் சொல்ல தெரியாது, உங்களுக்கே தெரியும். அதனால் பட்டிமன்ற நடுவராக உட்காரும் போது என் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் தான் நம்ம இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். புது யுகம் என்னை உட்கார வச்சு அழகு பார்த்த ஒரு சேனல் டாக்கி டிசின்ற ஒரு நிகழ்ச்சியில் பாண்டியராஜனுக்கு பேசவும் தெரியுன்றதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தின புது யுகத்துக்கு நன்றி. இப்போது ஜாதி மதம்லாம் பார்க்கக்கூடாது, ஏழை பணக்காரெல்லாம் பார்க்கக்கூடாது, இப்படி எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்த விட இப்போ வந்த மழை அந்த ஜாதி மதம்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அழகாக சொல்லி கொடுத்துச்சிங்க. மழை நமக்குள்ள ஒரு கணக்கு எப்படின்னா, நம்ம சின்ன வயசில் ஒரு மழை வெள்ளம் வந்ததில்ல, முட்டி அளவு தண்ணி வந்ததில்ல, அது அதை விடவா வரப்போகுது. இப்போது 2005 வந்தது, அதை விடவா. நம்ம கேட்ட கேள்விப்பட்ட மழை என்னவோ அதுதான் அளவுன்னு நினச்சிருக்கோம். 114 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி மறுபடியும் வரும் அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்திருக்கு. இந்த மழை தாங்க ஒரு பேரண்ட்டும் நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ நல்ல மனசு இருக்கா, ஐயோ நம்ம பையன் இவ்வளோ உதவியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு அப்பா அம்மாவெல்லாம் பெருமிதப்படுத்த வச்சுது இந்த மனிதநேயத்தை இந்த மழையில் தான். ஓடி வேலை பார்த்தாங்க பசங்க, ஓடி செஞ்சாங்க. ஐயோ இப்படிலாம் மனசு வருமானா வரும். உங்கள் ஊரில் லைன்ஸ் கிளப் மயில்சாமின்னு ஒருத்தர், உதாரணத்துக்கு அவர் பேர் சொல்கிறேன், இன்றைக்கி எல்லாரும் வந்தாங்க. மரியாதையில் எனக்கு ஒரு புது விஷயம் கற்றுட்டாங்க. மேடைக்கு வந்தால் சால்வை போடுவாங்க தெரியும். எனக்கு வந்தாங்கன்னு உடனே நான் உட்காந்துருக்கேன், இல்லைங்க அங்கே பார்க்குறேன் நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னா, இல்லை மரியாதை நிமித்தமாக உங்களை பார்க்கணும் அப்படின்னாங்க. நமக்கு இன்னும் மரியாதை நிமித்தம் அப்படின்னா வந்தாங்க 4 பேர் சால்வை போடுறாங்க. வேணாங்க நீங்கள் மேடையில் போடுங்கன்னு. உங்களை பார்த்ததுக்கு இது மேடைக்கு வேற வச்சுருக்கோம். ஊருக்குள்ளேயே கட்டில் மேலேயே சால்வை போட்ட ஒரே குடும்பம், ஒரே ஊர் பள்ளி தான். தலைப்பு போகிறேன். சமூக வலைதளங்களின் வளர்ச்சி பலமா பலவீனமா? இதுவே எனக்கே புரியத்துக்கு ரொம்ப லேட் ஆச்சு. இன்னும் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் அதில் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, அவ்வளோதான். சுருக்கமாக சொல்ல வர்றது அதான். செல்ஃபோன் வந்ததால நல்லதா கெட்டதா? என் பையனுக்கு நல்லது, எனக்கு கெட்டது சொல்லிக்கலாம். இல்லை என் பொண்டாட்டிக்கு நல்லது, எனக்கு கெட்டது.
செல்ஃபோனை பாருங்க, எல்லாத்துக்கும் அதோட வந்துட்டோம். எங்கள் வீட்டில் நான் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திருப்பேன். 6:15 எந்திரிச்சு போய் பேப்பர் எடுத்து வருவேன். பேப்பர் பார்த்துட்டு அப்போ தான் எழுதுகிற வெள்ளம் இருக்கும். அதில் நான் அப்புறம் என் ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி ஃபோனு மொபைலில், என்னங்க காஃபி சாப்பிட்றீங்களா இல்லை டிஃபன் சாப்பிட்றீங்களா, எங்கே இருந்து, சமையல் கட்டிலேருந்து. காஃபி சாப்பிட்றீங்களா, டிஃபன், சரி காஃபி. பையன் என்ன பண்ணுறான், அவன் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டாங்க, இன்னொருத்தர் மேட்ச்சுக்கு போயிருக்கான், அவன் படிச்சுட்டு இருக்கான். ரைட்டு. கோயம்புத்தூர் போனோம், டிக்கெட் வந்துச்சுங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கண்ணாடி பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்த்துங்க. அப்புறம் சரி நீ குளிச்சு ரெடியாக ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டேன், எல்லாம் மேலே குளிச்சுட்டு கீழே வரும்போது என் முன்னாடி டிக்கெட் எடுத்தீங்க, ஏர்போர்ட் போகணுன்னு ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா. ஆனால் ஏர்போர்ட் போகணுன்னா ஃபோனு அப்படின்னா என் முன்னாடி ஒரு 4 இத்தனை பண்ணியிருப்பான். எங்கள் ஃபோன் எடுக்கல, இல்லைடி அங்கே செக்யூரிட்டி செக்கில் இருந்தேன் அதான் எடுக்கலண்ணா. சரி அப்புறம் எடுக்க, ஃப்ளைட்டு கிளம்போது ஃபோன் அடிக்க, ஃப்ளைட்டு கிளம்போது ஃபோன் வச்சு, ஃப்ளைட் இறங்கிச்சு, கோயம்புத்தூர் வந்தாச்சு, என்ன சாப்பாடு, சிக்கனு எல்லாம் வந்துருக்கு எல்லாம். இப்படி எல்லா கருமத்தையும் ஃபோன்லேயே பேசிட்டு எதிர்க்க பொண்டாட்டி உட்காந்தா பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நான் கொஞ்ச நேரம் ஒரு நாள் உட்கார்ந்தேன், வந்தேன், நான் ஏற்றி மேலே போகிறேன். எங்கே போகிறீங்க, உட்காருங்க. எதுக்கு நான் பேச வேணாமா, என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, எல்லாமே மொபைல் ஃபோனு. மழையில் தான் தெரிஞ்சுது பொண்டாட்டி அருமெல்லாம். ஃபோனு கட்டு, கரண்ட் இல்லை, சார்ஜ் போட முடியல, கீழே ஓடியாரா, நான் மேலே ஓடுறேன், 2 பேரும். அப்போ தான் இந்த மின்சார வாழ்க்கை சம்சாரத்து கூட வந்துருச்சு. அப்படி எல்லாம் விட்டு விட்டு போகுது நம்மளை விட்டு. அப்படி ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, ஏங்க எவ்வளோ பெட்ரோலை மிச்சம் பண்ணி தெரியுமா மொபைலு. நீங்கள் இங்கேருந்து ஒரு மதுரைக்கு சொல்லணும்னா இங்கே போய் தான் சொல்லுவீங்களா, உடனே சொல்லணும், இவ்வளோ சொல்லிடலாம். நமக்கு ஒருத்தருக்கு பணம் தரணும், இன்னைக்கு காலைல 10 மணிக்கு தரேன்னார். 10 மணிக்கு நம்ம வரலாம்னு அவர் 9:55 ஃபோன் பண்ணிடுறாரு. ஓகே ரொம்ப சந்தோஷங்க, ஃபோன் பண்ணிங்க. இல்லை இன்னைக்கு பணம் வராது, அதான் சொன்னேன், இதையும் சொல்லிடுறாரு. ஆக எல்லாமே ஃபோனில் வரும். இதுக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி அது பலவீனமா பலமா அப்படின்றதுக்கு, பலவீனமேனு பேசுறதுக்காக கோவி தாமரை செல்வன், அடுத்து கிருத்திகா கணேஷ், அன்னலட்சுமி, பலமேன் பேசுறதுக்காக சுந்தரவல்லி, அண்ணா சிங்காரவேல், ரவிக்குமார், பேராவூரில் வந்திருக்கார் தாமரை செல்வன். ஐயா உங்க சைடில் பலவீனமேனு பேசுங்க. பழனியிலே குடிகொண்டு அருள் பாலித்து கொண்டிருக்கிற மற்றொரு ஆலயமாக விளங்குகிற இந்த அக்ஷயா பள்ளியில் நடைபெறுகிற உலகமெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற புதுயுகம் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, சமூக வலைத்தளங்களினுடைய வளர்ச்சி பலமா பலவீனமா? சின்ன உதாரணம், நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், தயவு செய்து நீங்கள் வைத்திருக்கிற அத்தனை செல்போன்களையும் அணைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ என்ன பொருள்? செல்போன் இருந்தால் 2 பொண்டாட்டிக்காரங்க இதோட பெரிய கேவலமான ஒரு நிலைமைக்கு வந்துடும். இதான் உண்மை. நீங்க நடுவர் சொன்னார் உட்கார்ந்துகிட்டு. இல்லை எடுத்த உடனே இந்த 2 பொண்டாட்டி உதாரணம் சொல்ற அளவுக்கு சொந்த அனுபவமா இல்லை அப்படி ஒரு ஆசை இருக்கா? நான் ஏன் 2 பொண்டாட்டி கதையை இங்கே சொல்லனா, மேலே இருக்கிற பழனி ஆண்டவருக்கே அதானே, அப்புறம் இங்கே சொல்லாம எங்க போய் நான் சொல்றது? அதனால சொன்னேன், யானையை கட்டி அதுக்கு தீனு ஓட்டாலும் போட்டுடலாம், ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கவனுக்கு சார்ஜ் பண்ணி மாளவே மாளாது. பழனி முருகன் மேல சத்தியம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா என்ன வேணும்? ஒரு 20 பவுன் 25 பவுன் நகையை அந்த அம்மா அப்பா தயார் பண்ணணும். அந்த பையன் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வீலர் வண்டியாவது கேட்பான், அதை தயார் பண்ணணும். அவங்க படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் மெத்தை தயார் பண்ணணும். இந்த கொண்டு போகிற சாமான்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பீரோல் தயார் பண்ணணும். கொண்டு போகிற பாத்திரத்தையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரப்பட்டி தயார் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 25-30 சேலை பாவாடை ஜாக்கெட்டை ஆச்சு வாங்கி கொடுக்கணும். இதானே முன்னாடி. இது எல்லாத்துக்கு மேல அந்த பொண்ணு இந்த காலத்து பொண்ணு இருந்தா, சாரி டாடி நான் லவ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சே.
அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு, போய் எல்லா பிள்ளையும் சொல்லி தொலையாது. ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆண்ட்ராய்டு போனை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, கல்யாணம் ஜோம்ஜாம் நடந்துடும். என் தம்பிக்கு 5 ஏக்கர் இடத்த விட்டு சென்னையில் 2 இடம் வாங்கணும். பேராவும் உள்ள 5 ஏக்கர் நிலம் சென்னையில் 2 சென்ட். இப்போ என்ன ஆகி போச்சு, என் தம்பி அவன் மாமனார் வீட்டில் குடியிருக்கிறான் அயனாவரத்தில். அங்கே தான் தண்ணி வரல. என் தம்பி வீடு பூரா தண்ணிக்குள்ளே இருக்குது, 1.5 கோடி ரூபா தண்ணிக்குள்ளே கிடக்கு. இப்போ அவனும் பிச்சைக்காரன், அங்கே எப்போதுமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான்னு அவனும் பிச்சைக்காரன். ஹெலிகாப்டர் வந்தா உங்கள் நவீன ஹெலிகாப்டர் வந்தவனே போடுங்க போடுங்கன்னு அவனும் கையை தூக்குறான். இவனுமே மாமனார் விட்டு மாடி எதுக்கிட்டு போடுங்க போடுங்க போடுங்கன்னு கையை தூக்குறான். என்ன தம்பி மேல பாசமா இல்லை ஒரு மனசுல இருக்கிற ஆசையா? எனக்கு அதுல கூட வருத்தம். உங்க வீட்டில் 1/2 அடி தண்ணி வந்தது, ஒரு 5 அடி வந்திருக்கப்படாத, ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் மூழ்கி போயிருப்பீங்கல்ல. ஏன் இவரெல்லாம் பழனி ஆளுங்களாம் சும்மா வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கு, அது பூரா வீட்டை கட்டிவிடுங்க, உங்க வீட்டுக்கு தண்ணி 5 அடிக்கு வந்துடும். இதானங்க உலகம் போயிட்டு இருக்கு. என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? என்னங்க இருக்க பெண்கள்லாம் பாருங்க, நீங்க எல்லாம் மனச்சாட்சியோட சொல்லுங்கம்மா. யாருக்காச்சும் மாவாட்ட தெரியுமா? ஆடுகள்ல யாராச்சும் அம்மி அரைக்கிறீங்களா? அட அம்மி இருக்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு 50 வருஷம் ஆச்சுனாக்க 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லையும் ஆட்டுக்கல்னு ஒன்று இருந்துச்சான், அம்மின்னு ஒன்று இருந்துச்சான். ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் எல்லாம் டிவியில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அங்கேருந்து வர்றாருங்க நம்ம சூர்யா, நடிகர் சூர்யா வர்றாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் காப்பி கொடுங்க, அப்படியே உடல் நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கலாம்னு. யார் சொல்கிறது? சூர்யா சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் சேர்ந்து அடுத்த சேனலில் திருப்புங்க, அவர் தம்பி கார்த்திக் வர்றாரு, நீங்கள் காப்பி கொடுங்க, நாள் பூரா உற்சாகமாக இருக்கலாங்கிறாங்க. அடுத்த சேனலை திருப்பினா அவங்க அப்பா சிவகுமார் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, நீங்கள் இவ்வளவு வயசுலையும் இவ்வளோ ஆரோக்கியமாக அப்படியே பக்த துருவ மார்க்கண்டேய மாதிரி இருக்கிறீங்களே எப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, சிவகுமார், நான் 30 வருஷமாக டீ காப்பியே குடிக்கிறது இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சூர்யா சொல்கிற காப்பியை குடிக்கிறதா, அவர் தம்பி கார்த்திக் சொல்கிற காப்பியை குடிக்கிறதா, அவங்க அப்பா சொல்கிற மாதிரி காப்பி டீயை குடிக்காமல் பழைய நீராரம் குடிக்கிறதா? இப்போ எதங்க? இப்போ நான் கேட்குற ரைட்டு தானே? எனக்கு உண்மையிலே எல்லா வருத்தம், இந்த மலைதான் ஜாதியை மதத்தை ஏழை பணக்காரன் என்கிற பேதத்தை எல்லாவற்றையும் உடைத்து சென்னையில் தூள் தூளாக்கியது. அதற்காகத்தான் அன்னைக்கே போட்டான், மாமலை போற்றுது மாமலை போற்றுது மாமலை போற்றுதுன்னு சொன்னா. வருத்தம் இல்லை, எல்லா ஊடகமும் எல்லா சமூக வலைத்தளமும் சென்னையே சுற்றி சுற்றி காமிச்சியல. அதோட சேர்ந்து கடலூரும் திருவள்ளூரும் காஞ்சிபுரமும் 3 மாவட்டமும் நம்மளை மாதிரி இருக்கிற ஏழை பாலைகள் விவசாய பெருமக்கள்லாம் சந்தியில நின்னாங்களே. உங்க சமூக வலைத்தளம் என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு நான் கேட்கிறேன். இன்றைய சமூக வலைத்தளங்கள் என்பது ஒரு 30% வேண்டுமானால் பயனுள்ளது மாதிரி தோன்றலாமே ஒழிய 70% அது பலவீனமான நோக்கை நோக்கித்தான் நம் மக்களை இழுத்து செல்கிறது. இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பது ஒரு நாளும் இந்திய திருநாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படாது என்கிற நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தீர்ப்பு சொல்ல வேண்டும் என இந்த நேரத்திலே பணிவோடு கேட்டு, உலகமெங்கும் நீக்கமர நிறைந்து நிற்கிற புதுயுகம் தொலைக்காட்சியினுடைய அத்தனை தமிழ் சகோதரர்கள் நேயர்களுக்கும் மீண்டும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஞ்ஞானம் எவ்வளோலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு நம்ம லயன்ஸ் கிளப்பு இவங்களெலாம் தெரியும். இன்றைக்கி வந்து போலியோ என்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 0 பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. 2 சொட்டு அந்த மருந்து கொடுத்தால் போலியோ என்ற அந்த ஊனம் ஒழிக்கப்படும் நிரூபிச்சிட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து என்னங்க வளர்ச்சி, அது எதுக்கு 2 சொட்டுன்னா தேவை, அது கூட தான் போகணும், அது கூட தான் வளரணும். எப்படி பேசுகிறாலும் எப்படி பேசுவோம், நம்ம இப்படி பேசுகிறாலும் நம்ம இப்படி பேசுவோம். இதுக்கு தான் நடுப்புற உட்கார வச்சுருக்காங்க. இப்போது அவருடைய ஆவேச பேச்சை கேட்டு எல்லாம் உற்சாகமாக இருக்கும்போது இந்த அம்மா மட்டும் உஷாராக கேட்டாங்க, டைம் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. அந்த ஆள் பாட்டு பேசிட்டே இருக்காரு, அந்த எண்ணம் தான். அதனால் அவர் என்ன பேசுறது, அதுக்கு நான் பதில் கொடுக்க ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி முனைவர் வாங்க. இதந்தருமனை நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு 2 மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதம் தரும் கோடி இன்னல் விழைத்தென்னை அளித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே.
1985 வருடம் டிசம்பர் மாதம் தமிழ் திரையுலகத்தில் ஒரு நட்சத்திரம். பார்க்க ஒல்லியா, முட்டை கண்ணா, கொஞ்சம் திருட்டு பார்வையோட உள்ளதை சொல்கிறேன், நான் இல்லாததெல்லாம் பேச மாட்டேன். எங்கள் அண்ணியில் வந்து ஸ்க்ரீனில் நிற்கும் போது நம்ம வீட்டு ஆயாலாம் பார்த்தியாடி நம்ம பேர மாதிரியே ஒரு பையன் ஸ்க்ரீனில் எப்படி நடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி ஆயாக்களுடைய ஆதரவும் அம்மாக்களுடைய ஆதரவோடும் இன்றைக்கு நடுவராக வீட்டிருக்கிற அன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். இது என்ன பாராட்டா இல்லை திட்டா? இது பாராட்டு. செல்லமா எங்க அண்ணா அப்படின்னு உரிமையோட பாராட்டுறோம். வரலாறு மெச்சுகின்ற வெற்றியை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு பெற வேண்டும் என்று உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நடுவர் அவர்களே, நீங்க கவலையெல்லாம் படாதீங்க. எங்க அண்ணன் தாடிக்கார தங்கமான மனுஷன், அது வெகுளி. இப்படிதான் சத்தமா பேசி மிரட்டலான்னு பார்க்கும். நாங்களும் வருஷம் பூரா பார்த்துட்டு தானே இருக்கிறோம், அதெல்லாம் வரல மாட்டோம். அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னார், தாமரை அண்ணன் மேலே எனக்கு கோவமே இல்லைங்க. போன வாரம் அண்ணன் கிட்ட படித்த பையன் ஒரு வீட்டு உபயோக பொருள் விற்கிற கடைக்குள்ளே போகிறாங்க. கடைக்குள்ளே போனவே அண்ணன் இந்த டிவி எவ்வளவு அப்படின்னோடனே டிவி கடைக்காரர் கண்டுபிடிச்சிட்டாரு. டே நீ தாமரை கிட்ட படிக்கிறியா அப்படின்னாரு. தாமரை கிட்ட படிக்கிற பயலுக்கெல்லாம் டிவி கிடையாது போ அப்படின்ட்டார். மறுநாள் பொம்பளை பிள்ளை கெட்டப்பில் போகிறான். போய் அப்படியே டிவியை கையை காமிச்சிட்டா, அண்ணா டிவி விலை என்ன அப்படின்னு. டே நீ தானே நேற்று வந்த, இந்த தாமரோடைய ஸ்டூடெண்ட் தானே நீயே, உனக்கெல்லாம் டிவி கிடையாது போன்ட்டான். சரி மறுநாள் வர்றான், சிங்கு கெட்டப்பில் போகிறான். கெட்டப்பில் கண்டே பிடிக்க முடியாது, போய் நின்று அண்ணே இந்த டிவி என்ன வேலை அப்படின்னு. டே நீ 3 நாள் நீ தானடா வர்ற, நீ தாமரையோடைய ஸ்டூடெண்ட் தானடா அப்படின்னு. அழுதுட்டான். எப்படியா கண்டுபிடிக்கிறீங்க, நான் தாமரையுடைய ஸ்டூடெண்ட் தான், எப்படியா கண்டுபிடிச்சிங்க? இல்லை கூறு கட்டவனே, இந்த மைக்ரோ ஓவனை காமிச்சு 3 நாளாக டிவின்னு கேட்கும் தெரியல உங்க வாத்தியார் என்ன லட்சணத்தில் இருப்பாருங்க. நான் ஒன்று கேட்குறேன் நடுவர் அவர்களே, அறிவியல் தொழில்நுட்பம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? எங்கள் அண்ணன்லாம் வேட்டி கட்ட சொல்லுங்க, ஜல்லிக்கட்டில் மாடை கூட எங்கள் அண்ணன் பிடிச்சிரும், ஆனால் வேட்டியை ஒழுங்காக கட்ட தெரியாது. அது இம்புட்டு தண்டி பெல்ட்டை போட்டு இறுக்கி கட்டும். எங்கள் அண்ணனுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சோங்க. கட்டிக்கோ ஒட்டிக்கோ கட்டிக்கோ, ஒட்டிக்கோ கட்டிக்கோ, ஒட்டிக்கோ கட்டிக்கோ. ஏன்னா பெல்ட்டெல்லாம் போட்டு இருக்க வேண்டாம், நீ ஒட்டிக்கிட்டு போயான்னு தொழில்நுட்பத்தில் வேட்டி கட்டுறது கூட நாங்கள் சொல்லித்தரோம். வெக்கம்லாம் என்னன்னா மேடையில் வந்து எங்களவே எடுத்து கேட்குறீங்க, அடக்கி வாசிக்கணும். நான் ஒரே ஒரு இது கேட்குறேன் நடுவர் அவர்களே, இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்கலாம்ல தமிழனுடைய டெக்னாலஜியை. சுந்தர் பிச்சை என்கிற ஒரு தமிழனை இன்றைக்கு உலகமே உச்சரிக்கிற வார்த்தையுடைய தமிழனா இருக்கிறாரே, யாருங்க சுந்தர் பிச்சை? கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவர் இல்லையா? பிரதமரை போய் ஈஸியா பார்க்குறாங்க. நான் எங்க வார்டு மெம்பரை 4 நாளா தேடிட்டு இருக்கேன், பார்க்க முடியல. ஏன்னா டெக்னாலஜியில ஜெயிச்சாதான் பிரதமரை போய் பார்க்க முடியுங்க. காலம் எப்படி காலம்? எங்க அண்ணன் உணர்ச்சி வசமா சொன்னா நீங்க நம்புறீங்க. கடலூரை மட்டும் ஏன் விட்டது இந்த சமூக வலைத்தளம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சமூக வலைத்தளத்துல தான் கடலூர்ல இருக்கிற மக்கள்லாம் தண்ணிக்குள்ள எப்படியெல்லாம் சிக்கிக்கிட்டாங்கன்ற படத்தை வாட்ஸ்அப் மூலமா மீட்பு குழுவுக்கு அனுப்பி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் மீட்பு குழுவை உடனடியாக அனுப்பி அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு வாட்ஸ்அப் என்கிற அறிவியல் கருவிதான் இன்னைக்கு பல பேரை உயிரோட வச்சிருக்குங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், சமூக வலைத்தளங்களால என்ன பயன் கேட்டீங்கள? முதல் மழை பெஞ்சிச்சாங்க, முதல் மழை பெஞ்சு ஓஞ்ச உடனே FBல Facebookல ஒரு நம்பர் வருது. இந்த நம்பரை யார் வேணாலும் குறிச்சு வச்சுக்கலாம். என்கிட்ட ஒரு 10 போட் இருக்கு. 10 போட்டில் யாராவது தண்ணியில மாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த போட்டு வேணும்னா சொல்லுங்க, நாங்க வந்து உங்களை காப்பாத்துவோன்னு 2வது மழைக்கு முன்னாடியே Facebookல போட்டாச்சுங்க. போட்ட பிறகு 2வது மழை பெஞ்சு வீடு முங்குற அளவுக்கு வெள்ளம் வரும்போது நிறை மாத கர்ப்பிணி சித்ரா என்கிற பெண்ணு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அந்த அம்மா ஒரு நம்பருக்கு அடிக்கிறாங்க. எந்த நம்பருக்கு தெரியுமா? 1 வாரத்துக்கு முன்னாடியே Facebookல போட்டிருந்தார்ல, யாரையாவது காப்பாத்துறோம்னா என் நம்பருக்கு போன் பண்ணுங்கன்னு. அந்த நம்பருக்கு அந்த சித்ரா அம்மா அனுப்புறாங்க. அதை எடுக்கிறவர் பேரு முகமது யூனஸ்.
அவர் எடுத்துட்டு போய் போட்டை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற சித்ராமாவை காப்பாத்தி கொண்டு வந்து நிலப்பகுதியில விட்டோன்னு அவங்க வீட்டுக்காரர் கூட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாரு. காரணம், அந்த அம்மா நிறை மாத கர்ப்பிணி. அதே வாரத்துல ஒரு பொம்பளை குழந்தை பிறக்குதுங்க அந்த பிள்ளைக்கு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே என்ன தெரியுமா சொன்னா, உயிர் போகிற அவாதையில் இருந்த என்ன காப்பாத்திட்டு வந்து கொடுத்தாரு அண்ணன் முகமது யூனஸ். அவர் பேரத்தா யூனஸ் என்கிற பேரை என் பொண்ணுக்கு நான் வச்சிருக்கேங்கன்னு சொன்னாருங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் ஒரு மனிதனை புனிதனாக தெய்வமாக மாற்ற முடியும். ட்விட்டரை கேலி பண்றீங்க, ட்விட்டர்ல அறிக்கை விடணும். நீங்க அரசியல்வாதி ஆகணும்னா கத்துக்கோங்க. ட்விட்டர்ல அறிக்கை விடணும், ஃபேஸ்புக்ல கூட்டம் கூட்டணும், வாட்ஸ்அப்ல குரல் கொடுக்கணும். ட்விட்டர்ல அறிவிச்சு ஃபேஸ்புக்ல கூட்டம் கூட்டி வாட்ஸ்அப்ல குரல் கொடுக்கிற அரசியல் இருக்கிற காலகட்டங்க. நீங்க பிரதமரவே ஃபாலோ பண்ணணும்னா ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். விண்வெளி ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி இன்றைக்கு இந்தியா 2வது இடத்திலே இருக்கிறது. யார் தெரியுமா அந்த இடத்தை கொண்டு வந்தது? அண்ணாதுரை மயில்சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழன் விண்வெளி ஆராய்ச்சியை 2வது இடத்துல இந்தியாவை கொண்டு வந்து வைக்க முடியும்னா தொழில்நுட்பம் தான் ஒரு சமூகத்தை அவநம்பிக்கையில் இருந்து தூக்கி எடுத்து பகுத்தறிவு பாதையிலே கொண்டு போகும் என்கிற அறிவு, பகுத்தறிவு பகலவனை வழிபடுற எங்க அண்ணனுக்கு இல்லாமையா போச்சு? கேக்குதா பேசுறது? இவங்க தான் சத்தமா பேசுவாங்களா, நாங்கெல்லாம் சாஃப்டா பேசணுமா? இல்லை நடுவர் அவர்களே, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மனிதனை உயரத்திற்கு கொண்டு போய் வைத்திருக்கிறது. அந்த உயரத்தை எட்டுவதற்கு ஏகப்பட்ட உழைப்பை கொடுத்திருக்கிறோம். அந்த உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து எங்கள் பக்கம் நீங்கள் தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை ரசித்த அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சவுண்டு இந்த மேடைக்கு ஓகே, இவங்க வீட்டில் போட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்காரர் யோசிச்சு பார்க்குறோம். ஐயோ நம்மளாம் எவ்வளவோ தேவலப்பா. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த கருத்தை சொல்லும் போது அந்த உணர்ச்சியோடு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அதில் அற்புதமாக பேசினாங்க. விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, அதனால தான் நாங்கள் என் சைடில் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் சமீபத்தில் ஒரு செக்கு கையெழுத்து போட்டு அமிச்சேன். போன வேகத்துக்கு அந்த செக்கை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. பணம் இல்லையான்னு கேட்கலாம், அது நிறைய நடந்திருக்கு, அது வேறு. இது உங்கள் கையெழுத்து, இது பாண்டியராஜன் கையெழுத்து இல்லைன்ட்டாங்க. ஏன் நான் தான் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னேன். இல்லை, அவங்க ரெஃபரன்ஸ் பார்த்தாங்கன்னா கையெழுத்து கொஞ்சம் மாறுபட்டுருக்கு. உண்மைதான். ஏன்னா கையெழுத்து போடுற பழக்கமே நமக்கு குறைஞ்சிட்டு வந்துருச்சு. ஒரு லெட்ரு கூட ஒழுங்காக உட்காந்து இப்போ நம்ம எழுதுறோமா? இன்றைக்கி கையெழுத்து சரியில்லைன்னு வந்தப்போ வருத்தப்பட்டேன். ஆனால் இந்த பாண்டியராஜனுக்கு என் குருநாதர் வேலை கொடுத்ததுக்கு காரணமே என்னுடைய குண்டு குண்டான அந்த கையெழுத்துக்காக தான். நான் ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுறேன்னா அதில் பாண்டியராஜன் தெரியணும். நான் நினைப்பேன், யார் கடிதம் நான் பார்த்தாலும் அவங்க குரலில் தான் நான் அதை படிப்பேன். ஒருத்தர் எழுதியிருக்கார் ஒரு கட்டுரைன்னா அவர் எனக்கு தெரியணும், அவர் குரலில் எப்படி இருக்கும் அந்த கதை, அவர் சொன்ன மாதிரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது போச்சு, படிக்கிற பழக்கமே போயிடுச்சு. விஞ்ஞான வளர்ச்சியால் பலதை இழக்கிறோம் அப்படின்னு வக்காலத்து வாங்கிறதுக்காக கிருத்திகா கணேஷ் ஆமாம். கடந்து போனவைகள் எல்லாம் புதைக்கப்பட்டவைகள் அல்ல, எல்லாமே விதைக்கப்பட்டவை, இன்னும் விருட்சமாய் மேலோங்கி வளரும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு புத்தாண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புத்தாண்டு முழுவதும் புன்னகை வருடமாக பூத்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் இந்த புதுயுகம் தொலைக்காட்சி மூலமாக உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான பட்டிமன்றத்தினுடைய நடுவராய் இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தேன். அப்புறம் ஆண்பாவத்தில் தொடங்கி அஞ்சாதே வரைக்கும் இப்படி பேசலாமான்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் அதெல்லாம் ஓல்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. 2016 வந்துருச்சு. 2016 என்னங்க ஸ்பெஷல்? 2016 நாம எல்லாரும் எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம்? அப்ப அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பேசணுமா இல்லையா?
அதனாலவே உட்கார்ந்து எழுதி கொண்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? இந்த பட்டிமன்ற உலகத்திலே தேர்தல் நடத்தாமலே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள். உங்களுக்கு சட்டமன்றம் கிடையாது, ஆனால் இனி பட்டிமன்றம் எப்போதும் உண்டு. உங்களுக்கு குண்டு துளைக்காத ஆடை கிடையாது, ஆனால் அன்பு துளைக்கும் பொன்னாடை என்றென்றும் உண்டு. இந்த அருமையான மன்றத்தினுடைய சக்கரவர்த்தியாய் அமர்ந்திருக்கிற, இல்ல என்னதான் உங்களுக்கு ஃபீலிங்கா இருந்தாலும் சடங்கான பொண்ணு மாதிரி அமர்ந்திருக்கிறேன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆமா, உங்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பின் கீழ் மிக அருமையாக வாதாட வந்திருக்கிற என் சக பேச்சாளர் பெருமக்களுக்கும், இந்த அவையை தங்களுடைய புன்னகையாலும் கரகோஷத்தாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிற ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிலவிற்கு சென்று வருகிற வரைக்கும் உங்களுடைய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை. நிலவிற்கு செல்லுகிற வரையில் உங்களுடைய தொழில்நுட்பம் வளர்ந்திருப்பது பலம்தான் என்பதையும் நாங்கள் மறந்துவிடவில்லை. ஆனா பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு மக்கா போயிட்டோமே, அந்த பலவீனத்தை உங்கள் தொழில்நுட்பம் எங்களுக்கு தந்துவிட்டு இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் வருத்தமா பார்க்கிறோம். நீ யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட அற்புதமான தேசம் இந்த தேசம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு ஒரு வினாடி யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? கார்கடனை தேடி வந்து கொடுக்குதுங்க உங்க தொழில்நுட்பம். கல்வி கடனுக்கு நாயா அலைய விடுதுங்க உங்க தொழில்நுட்பம். எவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நாம எடுத்து செல்லணும். அதை சரியா செய்யறோமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காசுக்கு தண்ணீரையும் இலவசமாக சிம் கார்டையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்பம் இதையா கொடுக்கணும்? நடைபாதைகளில் காய்கறிகளையும் கடைகளில் காலணிகளையும் விற்றுக் கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்பம் கொடுக்க வேண்டியது இதையா கொடுக்கணும்? இன்னும் யோசிச்சு பாருங்க, குடிக்கிற எலுமிச்சை பானத்தில் செயற்கை பொருட்களையும் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு கட்டியில் அசல் எலுமிச்சையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அவலமான நிலையத்தான் இன்னைக்கு தொழில்நுட்பம் கொடுத்திருக்கு. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா பேசின பேச்ச பாத்தீங்கன்னா கிழவி குழம்பு வச்சதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க கடுகு ஒரு கலர்ல, வெந்தயம் ஒரு கலர்ல, ஜீரகம் ஒரு கலர்ல இருக்கும். கிழவி அவளத்தையும் எடுத்து வச்சு அம்மியில அரைச்சு ஒரே கலர்ல ஒரு மசாலா ரெடி பண்ணி குழம்பு வைக்கும். ஊர் பூரா மணக்குங்க. அரைக்கிற கிழவிக்கு ஆரோக்கியம், சாப்பிடுற ஆளுக்கு ஆரோக்கியம். இன்னைக்கு உங்க டெக்னாலஜி என்ன கொண்டு வந்திருக்கு? திடீர் ரசம், திடீர் சாம்பார், திடீர் புளியோதரை, சாப்பிட்டவன் பூரா திடீர்னு போய்கிட்டு இருக்காங்க. செஞ்சு வைக்கிற சாப்பாட்டை சாப்பிட ஆள் இருக்கா? அம்மா தட்டில் சோத்தை எடுத்து வச்சுட்டு, டேய் தம்பி சாப்பிட வாடான்னு கூவிக்கிட்டே இருக்கு. இந்த பையன் வரமாட்டேங்கிறான். அப்பாட்ட போய் சொல்லுது, ஏங்க உங்க மகனை சாப்பிட கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்பா ஐடியா சொன்னாரு, நீ ஏன்டி நேர்ல போய் கூப்பிடுற? ஃபேஸ்புக்ல ஒரு கமெண்ட்டை போட்டு விடு, தன்னால வருவேன். அந்தம்மா உடனே ஃபாலோ பண்ணிருச்சு. நேர போய் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, டே எருவு மாடு சோறு திங்க வரியா இல்ல நாய்க்க கொண்டு கொட்டவா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுச்சு பாருங்க. அதுக்கு 1008 லைக். பின்னாடியே கமெண்ட் வருது, ஏன் ஆண்டி உங்க வீட்டுல நாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரே சோறு தானா? அதுக்கப்புறம் அப்பா கமெண்ட் கொடுத்திருக்காரு, எனக்கும் அதேதாம்மா அப்படின்னு. எவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லாம் தொலைத்து விட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம இவங்க வேகமாக போய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை தந்திருக்காங்களே தவிர, விவேகத்தை தொலைத்து விட்ட அந்த விஷயத்தை ஏன் நீங்க யோசிக்க மறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. செல்போன் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பைக்கை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு எல்லாம். இன்னைக்கு இளைஞன் பூரா நீங்க திருநெல்வேலியில எல்லாம் வந்து பாருங்க, அவன் பைக்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் செல்போனையே கால் எடுத்து வைப்பான். செல் எடுத்து இப்படி காதுல வச்சுட்டு போன் வந்துட்டே மாப்ள 100ல போயிட்டு வரும்போது 108ல வந்துகிட்டு இருக்கான். என்னங்க, எந்த ஒரு விட்டு கொடுத்தல் இருக்கிறதா, ஒரு சகிப்புத்தன்மை இருக்கிறதா நீங்க யோசிச்சு பாருங்க. மொழி ஆளுமை இருக்கிறதா? முதல்ல சேர்ந்தாப்புல 4 வார்த்தை தமிழ்ல பேச முடியாம திணறி போய் நிக்குதே என்னுடைய இளைய சமுதாயம். யோசிச்சு பாருங்க, எப்படி எல்லாம் தமிழ் கற்றுக்கொண்டோம்னு யோசிக்கணுமா இல்லையா? ஒரு அற்புதமான கவிதை சொல்றேன். அம்மா, தமிழ் எத்தனை வகைப்படும் தெரியுமா என்று சிரித்தபடியே புருவம் உயர்த்துகிறாய். செந்தமிழ், பைந்தமிழ், தீந்தமிழ், நற்றமிழ், வண்டமிழ் என்று நான் பதில் சொல்வதற்கு முன்பே நீ உரைக்கவும் செய்கிறாய். இன்னும் இருக்கிறது மகளே, தாலாட்டு அன்பை சுமந்து வந்த அம்மாவின் தாலாட்டு தமிழ், தைரியம் கற்றுத்தந்த அப்பாவின் தன்னம்பிக்கை தமிழ்,
பொன்னியின் செல்வனும் கடல் புறாவும் தாத்தாவுக்கு படித்து சொன்ன சரித்திர தமிழ், படுத்துறங்கும் போதெல்லாம் பாட்டி சொன்ன கதை தமிழ், அத்தைக்கும் சித்திக்கும் அன்றைக்கு எழுதி எழுதியே கற்றுக்கொண்ட கடிதத் தமிழ் என்று இன்னும் இருக்கிறது மகளே. மூச்சிறைக்க நீ வரிசைப்படுத்திய வேகம் கண்டு மட்டுமல்ல, இவற்றையெல்லாம் உன்னிடம் கொண்டு சேர்க்க முடியாத குற்ற உணர்ச்சியிலும் உன் முன் மண்டியிடுகிறேன் நான். அடுத்த தலைமுறை முன்னால நாம் தலை குனிவதற்கான அத்தனை வேலைகளையும் இன்னைக்கு தொழில்நுட்பம் கொடுத்துட்டு இருக்கா இல்லையா? எவ்வளவு வருத்தமா இருக்குங்க. எத்தனை என்ன பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கு. அத்தனை பிரச்சனை. அதுலயும் இந்த செல்போனை பத்தி, வாட்ஸ்அப்பை பத்தி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. மனசாட்சி இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. செல்போனை நான் யூஸ் பண்றதையே விட்டுட்டேங்க. முந்தா நேத்து எனக்கு காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்தாங்க. போய் முடிச்சுட்டு என் ஊர் திருநெல்வேலி. காலையில் 7 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளே போயிருக்கேன். செல்ஃபோனு சத்தம் போடுது காலையிலேயே. யாரோ ஏதோ அவசர மெசேஜ் அனுப்பியிருப்பாங்கன்னு எடுத்து பார்த்தா ஒரு பையன் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். கண்ணே கண்ணே, கார்த்திகைனா திருவிளக்கு, தீபாவளினா அகல் விளக்கு, இன்னைக்காவது உன் பல்ல விளக்கு. இதுக்கு நான் என்ன பல்ல விளக்காமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்? ஒவ்வொரு வீட்லையும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு காலத்துல வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வரும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும். அந்த மருமக பொண்ணு என்ன பண்ணு தெரியுமா? உடனே ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு கடிதம் எழுதும். இந்த கடிதம் அங்க போய் சேர்ந்து அங்க இருக்கிறவங்க பூரா மூட்டை முடிச்சோட கிளம்பி இங்க வர்றதுக்குள்ள இங்க இருக்கிற சண்டை சமாதானமா இருக்குங்க. உறவுகள் பலப்பட்டு நாம் வாழ்ந்ததுதான் வாழ்க்கை. இன்னைக்கு அப்படி கிடையாது. இங்க மாமியார் ஏண்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மருமக வாட்ஸ்அப் ஆன் பண்ணி வச்சிருக்கு. பேசுடி பேசு, எங்கால்கள் வருவாங்கல்ல அப்படின்னு. எங்க உறவுகளுக்குள்ளே ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு விட்டு கொடுத்தல், இதெல்லாம் இல்லாம என்ன ஒரு. நீங்க இன்னொரு விஷயம் சொல்லுங்க. கூகுளை கையில வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கூகுளே எதுவுமே இல்லாம இருந்தப்ப கூட சென்னையில மழை வரும்னு எழுதி வச்சான் பாருங்க, அவன் தாங்க அறிவாளி. அதை நீங்கள் பலம் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் உண்மையில ஒரு விஷயம் நான் மதிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த மழை வந்த போது, வெள்ளம் வந்த போது அத்தனை பேரும் உதவுனாங்க, எல்லாரும் உதவுனாங்க. எப்படியெல்லாம் உதவுனாங்க, அவங்களுக்கு எப்படியெல்லாம் உதவ முடிஞ்சதோ எப்படியெல்லாம் உதவுனாங்கன்னு ஏராளமான விஷயங்களை சொன்னாங்க. ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க, அதை நான் ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா? இதற்கு முன்னாலும் பார்த்த அடுத்த வினாடி நம்முடைய மனதையெல்லாம் பதைபதைக்க வைக்கிற எத்தனையோ விபத்துக்கள் நிகழ்ந்திருக்கிறது. அத்தனை விபத்துக்கள் நிகழ்ந்த போதும் சுற்றி நின்று பல பேர் செல்லுலயே கேமரால எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணதான் தயாரா இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்கள் எல்லாம் இன்னைக்கு சென்னையிலையும் கடலூர்லையும் காஞ்சிபுரத்திலையும் ஏன் மழையால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் உதவ போனாங்கன்னா ஏன் உதவ போனாங்க தெரியுமா? கரண்ட் இல்ல, செல்போன் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, எதுவுமே இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. மொபைல் ஸ்கிரீனையும் டிவி ஸ்கிரீனையும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனையும் பார்த்து கொண்டிருந்த போது சக மனிதர்களுடைய முக ஸ்கிரீனை நாம பார்க்கவே இல்லை. அந்த ஸ்கிரீன் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு வினாடி திரும்பி எந்த சக மனிதனுடைய முக ஸ்கிரீனை பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாத்தீங்களா? அந்த வாய்ப்பில் தான் நம் இதய பள்ளங்களிலே புதைந்து கிடந்த மனிதம் உயிர் பெற்றது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. எத்தனை போன் நம்பரை நம்ம மனசுல வச்சு ஞாபகம் வச்சிருந்தோம். இன்னைக்கு அத்தனை பேர் கையில இருக்கிற செல்போனையும் புடுங்கிட்டு, நான் இப்ப ஒருத்தருக்கு ரொம்ப வேண்டாம், எங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்க செல்போனை நான் கையில புடுங்கிக்கிறேன். அவங்க செல்லுல இருக்கிற 5 பேர் பேரை நான் சொல்றேன். அந்த 5 பேரோட மொபைல் நம்பரையும் அவங்க மனப்பாடமா சொல்லிட்டாங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி பலவீனம் தான் நான் ஒத்துக்கிறேன். முடியுமா? எத்தனை பேரோட முகவரியை ஞாபகம் வச்சிருந்தோங்க. அன்பு இருந்தது மனசுல, அடுத்தவர்கள் மீது அக்கறை இருந்தது, அதனால நாம பலமா இருந்தோம். ஆனா அதையெல்லாம் அகற்றி விட்டு, நம்முடைய அக்கறையை புதைத்து விட்டு, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இயந்திரமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோமே. யோசிச்சு பாருங்க. ஏங்க, மனுஷங்களோட இருந்து மனிதர்களை புரிந்து கொண்டு அவர்களுடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தபோது நாம் மனிதர்களாக இருந்தோம். அது நம்முடைய பலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இயந்திரங்களோடு வாழ பழகிவிட்டோம். நாமும் இயந்திரங்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய பலம் அல்ல,
பலவீனம் தான் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மனித வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். ஆனா தொழில்நுட்ப வளர்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையே என்று நாம் எவ்வளவு காலத்திற்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுவரை நாம் பலவீனப்பட்டவர்களாகத்தான் இருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கிருத்திகா அவங்க பேச்சில் கவனிக்கும் போது அற்புதமாக என்ன பேசணும், தலைப்பில் குழப்பம் அது மாதிரிலாம் இல்லை, ரொம்ப தெரியும். இது எல்லாத்தோட ஒரு விஷயம் பார்த்தேன், ஒரு திரைக்கதை இருந்தது, ஒரு சினிமாவுக்கான ஸ்கிரிப்ட் மாதிரி அவங்க பேசினாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை போய் காப்பாற்றுன்றத விட்டு வீடியோ எடுப்பாங்க, ஃபேஸ்புக் போடுவாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க இவங்க அப்படின் போது, வெள்ளம் வந்தப்போ அதெல்லாம் ஒர்க் பண்ணல, அதனால தான் மனுஷனாக ஒர்க் பண்ணாங்க. இது பேச்சாளருக்குள்ள ஒரு புது தன்மையாக பார்க்குது, ஒரு மறைச்சி வச்சு அதை ஸ்கிரிப்ட் பண்ணுறது. விஞ்ஞான வளர்ச்சியும் தேவை அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேச போகிறாங்க கவிஞர் அண்ணா சிங்காரவேலு. புதிய மாற்றத்திற்கான புதிய விதையை விதைத்து கொண்டிருக்கிற புதியகம் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்குமே ஒரு பெருமை உண்டு. தூங்கா நகரம் அப்படின்னு சொன்னால் அது மதுரை, தேங்கா நகரம் அப்படின்னு சொன்னால் அது பொள்ளாச்சி, மாங்கா நகரம் அப்படின்னு சொன்னால் அது சேலம், கலை பண்பாட்டு நகரம் என்று சொன்னால் அது பழனியை மட்டுமே குறிக்கும். பழனிவாழ் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசினாங்க, 2 பேர் பேசிட்டாங்க. கையில் எல்லார் கையிலையும் வாங்கி பாருங்கள், 10,000 ரூபாய்க்கு குறைவில்லாத செல்ஃபோன் தான் வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே 3 பேருக்குமே ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்குது, வாட்ஸ்அப்பில் அக்கௌண்ட் இருக்குது, எந்த பேங்க்லேயும் அக்கௌண்ட் இல்லை. எல்லாத்துலேயும் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பேசும்போது மட்டும் அதெல்லாம் என்ன நான் கேட்குறேன், அவங்க நெல்லை கிருத்திகா சொன்னாங்களே, சென்னையில் அந்த மின்சாரம் இல்லை, வாட்ஸ்அப்பு கையில் இல்லை, செல்ஃபோன் இல்லை, இதெல்லாம் இல்லாத போது தான் இளைஞர்களுக்கு சமுதாய அக்கறை வந்தது என்று இப்படிலாம் இளைஞர்களை தரக்குறைவாக எடை போடாதீங்கம்மா. அதையெல்லாம் பார்த்து விட்டு தான் யார் யார் எந்தெந்த இடத்துல சிக்கி தவிக்கிறாங்க என்பதை கையில் இருக்கிற செல்போன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாக தான் தெரிந்து கொண்டு அந்த உதவி அவர்களால் செய்ய முடிந்தது. பொதுவாக மாற்றங்கள் தான் மனித தத்துவம்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றத்தை முதல்ல ஏற்றுக்கிற மனப்பக்குவம் முதல்ல உங்களுக்கு வரணும். இன்றைக்கி இந்த மன உளைச்சல் அப்படிங்கிற பிரச்சனை எங்கே தெரியுங்களா வருது? மனம் விட்டு பேசுவதற்கு பக்கத்தில் நல்ல மனிதர்கள் இல்லாத போது இந்த சமூக வலைதளங்கள் மட்டுமே இன்று மனிதர்களை மற்ற தன்னுடைய உள்ளபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த எண்ணங்களை எல்லாம் எடுத்து சொல்கிற ஒரு இடமாக, களமாக இருக்கிறது இந்த சமூக வலைதளம் மட்டும்தான். இல்லைன்னா பல பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்போம். இன்னைக்கு டாக்டர் கலாம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள் ஒரு எழுச்சி வருது. அவரை ஒரு விஞ்ஞானியாக மட்டும் இல்லாமல் ஒரு அதிசய மனிதராக நம்ம பார்க்கறதுக்கு என்னங்க காரணம்? அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் இந்த சமூகத்துக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள் தானே. ஒரு கவிஞர் அழகாக எழுதினான், அவர் இறந்தபோது ஒரு கவிஞர் எழுதினான், அகிம்சையை போதித்த மகாத்மா காந்திக்கு கூட ஒரு எதிரி இருந்தான், ஆனால் அணுகுண்டு வெடித்த எங்கள் டாக்டர் அப்துல் கலாமுக்கு உலகத்தில் எதிரியே இல்லை. அதான் கலாமுக்கு கிடைச்ச மரியாதை. அறிவியல் மனிதர் அவர். எங்களுடைய சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், செல்போனாக இருக்கட்டும், எப்படி பயன்படுத்தணும், எதை மட்டும் பயன்படுத்தணும் என்பது இன்றைய இளைய சமுதாயத்துக்கு நன்றாக தெரியும். இன்னொன்று சொல்லட்டுமா? செல்போனை பற்றி பேசுனீங்களே, இன்னைக்கு செல்போனில் இருக்கிற நல்ல விஷயத்தை நான் சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணணும்னா பொருத்தம் பார்த்தாங்க ஜாதகத்தை வச்சு. நான் இப்போ சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், யாருமே அப்படி இனிமேல் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து ஜாதகத்தெல்லாம் பார்க்காதீங்க. அது வரைக்கும் அந்த பொண்ணு பயன்படுத்தின்ற செல்போனு, இந்த பையன் பயன்படுத்தின்ற செல்போனு, ரெண்டையும் வச்சு 4 பொருத்தம் நல்லா இருந்தால் போதும், கல்யாணம் பண்ணலாங்க. இந்த பொண்ணோட செல்போனு மாப்பிள்ளையோட செல்போனுக்கு 4 பொருத்தம் இருந்தால் போதும். ஒன்று என்ன பொருத்தம் தருங்களா? முதல் பொருத்தம், ஓரளவு விலை வித்தியாசம் ஒன்றா இருக்கணும். பொண்ணு வச்சிருக்கிறது 15,000, இவன் 2,000 வச்சிருந்தானே விளங்காது. விலை வித்தியாசம் ஓரளவாவது ஒரு 1000-500 வித்தியாசமாக இருக்கணும். அடுத்தது இந்த பெயர் பதிவை பார்க்கணும். பெயர் போட்டு பதிவு பண்ணுறாங்களா நம்பரு, அதில் எல்லாமே பெயர் போட்டு பதிவு பண்ணியிருந்தால் தப்பு இல்லை. ராணி, குமார், ரமேஷ்னா தப்பு இல்லை. ஏ, பி, சின்னு அப்படி ஒரு வித்தியாசமாக யாருக்கும் தெரியாமல் பதிவு பண்ணி வச்சுருந்தா அந்த ஒப்பீடை ஒன்று பார்க்கணும். இது ஒரு பொருத்தம். 3வது பொருத்தம் என்ன தெரியுங்களா? நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்தால் தனியாக போய் பேசுகிறதா அந்த பொண்ணு, இல்லை இந்த பையன் தனியாக போய் பேசுகிறானா, அல்லது பேசிகிட்டு இருக்கும்போது கட் பண்ணுறானா, இந்த ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 4வது ஒரு விஷயம், அடிக்கடி மாதத்துக்கு மாதம் அல்லது வருஷத்துக்கு வருஷம் இந்த பொண்ணும் அந்த பையனும் நம்பரை மாற்றிக்கிட்டே இருக்கானா. இந்த 4 பொருத்தத்தில் 3 பொருத்தம் ஒழுங்காக இருந்தால் கூட 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் ஜாதகத்துக்கு போகிறீங்க? செல்ஃபோனை வச்சு இன்றைக்கி அந்த பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணலாங்க. நம்ம செல்ஃபோனை நம்ம தயாராக பயன்படுத்திட்டு செல்ஃபோனை குற்றம் சொல்லக்கூடாது. முதல்ல
இன்னைக்கு உத்தரகாண்டில் வெள்ளம் வந்தது. சென்னைக்கு முன்னால் உத்தரகாண்டில் 2 வருஷத்துக்கு முன்னால் மிகப்பெரிய வெள்ளம் வந்த போது அங்கங்கே மக்கள் மூழ்கி செத்து போனாங்க. அப்படி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் அந்த திட்டா தவிச்சுக்கிட்டு இருந்த போது அங்கே அந்த கூட்டத்துக்குள்ள இருந்த இளைஞன் ஒரு மரத்து மேலே ஏறி தான் கையில் இருந்த செல்போனை வச்சு எம்எம்எஸ் படம் பிடிச்சி அந்த படத்தை எம்எம்எஸ் மூலியமா தனக்கு தெரிஞ்ச நண்பனுக்கு அனுப்பி அது காவல்துறை மூலியமா நம்ம அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டு 2000 பேர் காப்பாற்றப்பட்டார்கள் என்கிற செய்தியை நம்ம படிச்சோமா இல்லையா? இன்னொன்று தெரியுங்களா, ஏதோ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு மோசம்னு சொல்லாதீங்க. ஒரு நடந்த சம்பவங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், தன்னுடைய பிள்ளைக்கு விபத்து, ரத்தம் தேவைப்பட்டது, ஒரு அரிதான ரத்த வகை ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாரு. என்னுடைய குழந்தைய முடிஞ்சா காப்பாத்துங்க, இந்த ரத்த வகை தேவைப்படுதுன்னு சொன்னபோது 2 நாள் ஆச்சுங்க. யாரும் அவர் ஃபோன் நம்பர் போட்டார், யாரும் பண்ணலை. 3ஆவது நாள் ஒரு ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் இந்த பார்த்தேன், என் நண்பர் சொன்னார், நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி பதிவு போட்டிருக்கேன்னு சொன்னார், உங்கள் நம்பரை கொடுத்தாரு என்னுடைய நண்பர். நான் வர்றேன், எங்கே வரணும்னு சொன்னபோது அவர் ஊரை சொன்னார். உடனே இவர் கிளம்பி வர்றாரு. ஆனால் இவர் சொன்ன ஊருக்கும் அவர் சொன்ன ஊருக்கும் 50 கிலோமீட்டர் தான். ஆனால் வந்து சேருவதற்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆனது. நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு சொன்னபோது உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன்னு சொன்னார். இவர் தேடி அலைஞ்சி திரும்பி நின்று கொண்டிருந்த அந்த மனிதனுடைய பின்பக்க தோளில் தட்டி நீங்கள் தானான்னு கேட்கறதுக்கு இப்படி தட்டி திரும்பி பார்த்தார் பாருங்க. அந்த திரும்பிய மனிதருக்கு 2 கண்ணு இல்லைங்க, பார்வை இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி. என்னுடைய நண்பன் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு சொன்னான், நான் அந்த ரத்த வகையை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரத்தத்தை கொடுப்பதற்கு ஒரு கண் தெரியாத ஒரு இளைஞன் தயாராக இருந்தான்னு சொன்னால் அதுக்கு காரணமாக இருந்தது கூட இந்த செல்போன் இல்லையா? என்ன வேணாம் பேசிட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு தொலைக்காட்சியை பற்றி சொல்கிறார். இன்னைக்கு தொலைக்காட்சின்னு வந்த பிறகு தான் பல பேருடைய இரக்க குணம், இந்த ஈவு குணம் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வெளிப்பட்டதே இன்னைக்கு தொலைக்காட்சி தாங்க. இன்னைக்கு குஜராத்தில் பூகம்பம் வந்தப்ப எத்தனை பேருக்கு அதுக்கு முன்னால் பூகம்பம் வந்தப்ப நம்ம அள்ளி கொடுத்தோம். ஆனால் குஜராத்தில் பூகம்பம் வந்தப்ப அது நேரடியாக மக்கள் பார்த்தபோது மனம் பதறி போய் மதுரையில் ஒரு கிழவி, பூ விற்கிற கிழவி, ஒரு நாள் முழுக்க 65 ரூபாய்க்கு வெயிலில் பூ விற்ற கிழவி கொண்ட போய் இந்த மாணவர்கள் கையேந்து நிதி வசூல் பண்ணும்போது அந்த 65 ரூபா பணத்தையும் உண்டியலில் போட்டு தொலைக்காட்சியில் பார்த்தேன், என்னால் தாங்கிக்க முடியலன்னு ஒரு கிழவி சொல்கிறான்னு. அவளுக்குள்ளே இருக்கிற அந்த இரக்க மனசை வெளியில் கொண்டு வந்தது தொலைக்காட்சி. ஒரு காலத்தில் இந்த வானிலை அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, என்று மழை பெய்யலாம் என்று நம்பப்படுகிறதுன்னு சொன்ன வானிலை அறிக்கை குழந்தைங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா எப்போ லீவ் விடுவாங்க, லீவ் விட போகிறாங்கன்னு குழந்தைங்க பார்க்கும். இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு அது தேவைப்படுகிறது. இன்னைக்கு வானிலை அறிக்கையை நம்ம கவனிக்காமல் விட்டதன் விளைவுகள் இன்னைக்கு நாம் நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாலே பஞ்சாங்கத்தில் சொல்லிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. பஞ்சாங்கத்தில் 1000 சொன்னாங்க, 1000ல் 999 நடக்காத ஒரு விஷயத்தை வச்சுட்டு நடந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லுகிறீர்களே. நடக்காமல் போன 1000 விஷயங்கள் இருக்கு. ஆனால் விஞ்ஞானம் அப்படி அல்ல. விஞ்ஞானம் எப்போதுமே பொய்க்காது. முதல்ல எண்ணத்தை மாற்றுங்க. நான் இப்படி தான் இருப்பேன், எது வந்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிற மனநிலையை முதல்ல மாற்ற கற்றுங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வரும்போது ஏற்றுக்கணும் இல்லையா? கால மாற்றங்கள் நவீனத்தை வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்குங்க. ஒரே வரியில் நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனிதனுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நம்முடைய அழுக்கான இதயங்களில் இருக்கிற கொடுமையான தீய விஷயங்களை அழிப்பதற்காகத்தான் மனிதன் கண்டுபிடித்தானே தவிர மனிதன் கண்டுபிடித்த எதுவுமே மனித இனத்தை அழிப்பதற்காக அல்ல. அது நவீன விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய பலம்தான் என்று சொல்லி, அதுவும் பழனியில் பட்டிமன்றம் நடக்குது, புதுயுகத்தினுடைய பட்டிமன்றம் பழனியில் நடக்குது. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா இருக்கிற இடம், அந்த அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா இருக்கிற இடம். உங்களுடைய தீர்ப்பும் இந்த உலக சமூகத்தில் இருக்கிற இந்த மனித ஜீவன்களுக்கு, மனித மனங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை சொல்லுகிற தீர்ப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முழு திரைப்படத்தை பார்த்தா நமக்கு என்ன உணர்வு வரும், அது ஒரு ரகம். ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இப்படி ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரி அவர் பார்த்த சம்பவங்கள்லாம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சொன்னார். சிட்டுக்குருவின்னு ஒன்று இருந்தது சென்னையிலாம், கச்சன்னு சிட்டுக்குருவி வரும். அப்படியே எங்கள் வீட்டில் அப்படியே சிட்டுக்குருவியே இல்லை. செல்ஃபோன் டவர்ஸால் அது இல்லைன்றாங்க. ஒரு நியூஸாக போடுறாங்க, ஒரு கிராமத்தில் சிட்டுக்குருவிகளுக்காக அரிசிலாம் போடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தியாக பார்க்குறோம். ஆமாம், இல்லை சிட்டுக்குருவி நம்ம கூட பார்த்தோம்ல அப்படின்னு. சிட்டுக்குருவியை பற்றி ஒரு சொல்கிறாங்க, அதனுடைய குணம் என்னென்னா, பெரியவர்களும் குழந்தைகளும் இருக்கிற வீட்டுக்கு தான் சிட்டுக்குருவி வருமானு. அற்புதமான விஷயம். அதை நம்ம இழக்கிறோம். இந்த விஞ்ஞான வளர்ச்சியால் ஒரு நல்ல விஷயம் சிட்டுக்குருவின்றத அது நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குது. அன்னலட்சுமி என்னம்மா, ஓஹோ, அண்ணா சிங்கார வேலை முறைக்கிறதுக்கு அன்னலட்சுமியா வராங்க. வாங்க. ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாது என்பார்கள்.
எங்களுடைய பேச்சுக்கலையை பெருமை கொள்கின்ற வகையில் எங்களை எல்லாம் பாராட்டுகின்ற புதுயுகம் ரசிக பெருமக்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பெண் பாவத்தை மட்டுமே சமுதாயத்தில் பேசிக் கொண்டிருந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஆண் பாவத்திற்கும் விடுதலை கொடுத்த சிங்கமே, இளமையிலே கன்னி ராசியிலே சிக்காமல் வாழ்க்கையிலே நமக்கு டபுள்ஸ் தேவையில்லை என்ற நோக்கத்தோடு மனைவி ரெடி என்ற சொன்ன உடனே சட்டார் பட்டார் என்ற நிகழ்ச்சிக்கு தயாராகி வந்து எங்களுக்கே நெத்தியடியாக தீர்ப்பை சொல்லக்கூடிய அற்புதமான நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, நீங்க நல்லா பார்க்கலாம், நான் சிக்கன்னு ஸ்ரேயா மாதிரி இருக்கேன்னா காரணம் என்ன தெரியுங்களா? என்ன அதிர்ச்சியான வைத்தியம்! பயந்துட்ட ஒரு நிமிஷம். உங்களுக்கு காதுல நல்லா தெளிவா சொல்றேன் பாருங்க. நான் சிக்கன்னு ஸ்ரேயா மாதிரி இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க டெக்னாலஜினால உருவாக்கப்பட்ட எந்த நவீன பொருட்களையும் நான் உபயோகப்படுத்துறது கிடையாது. அற்புதமான விஷயத்த சொன்னாங்க இன்னைக்கு. செல்போனில் பொண்ணு பார்க்க போனா 4 விஷயத்த பார்க்கணுமா? எங்கெங்க பார்க்க விடுறீங்க? உண்மையை சொல்றேன், அந்த செல்போன்ல டெலீட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னைக்கு நாட்டில் 90% வாழ்க்கையே டெலீட் ஆயிருக்கும். செல்போனு பேசிட்டு இருக்காங்களே நடுவர்களே, உண்மையாகவே ஒரு காலத்தை நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொங்கல் வாழ்த்து, ஒரு புத்தாண்டு வாழ்த்து, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்க படத்தை போட்டு எனக்கு ஒரு பொங்கல் வாழ்த்து வந்துச்சு. நான் எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருப்பேன் நடுவர்களே. உங்களுடைய போட்டோ போட்டு எனக்கு பொங்கல் வாழ்த்து வந்தது, சந்தோஷமா இருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு என்ன ஹீரோயின் படம் போட்டு எனக்கு பொங்கல் வாழ்த்து அனுப்ப நான் அன்னைக்கு பார்த்தேன். என்னமோ பெரிய விஷயமா பேசிட்டு போயிருக்காங்களே. அன்னைக்கெல்லாம் ஒரு சில்லாக்கு விளையாடணும், ஒரு நொண்டி விளையாடணும், ஒரு பல்லாங்குடி விளையாடணும்னா நமக்கு எதுவுமே ஒரு பைசா கூட தேவையில்லை. ஆனா இன்னைக்கு இத்தனை ஜிபியா 500 ரூபா செலவு பண்ணி போட்டு ஒரு கேமை டவுன்லோடு பண்ணுனா விளையாண்ட 10 நிமிஷத்துக்குள்ளே அது காலி ஆயிருது. உண்மையை சொல்றேன், இனிமேல் வர தலைமுறைகளுக்கு செல்போனில் இருக்கக்கூடிய விளையாட்டை சொல்லித் தராதீர்கள். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு விவசாயத்தை கற்றுத்தாருங்கள். ஏனென்று கேட்டால் அடுத்த தலைமுறைக்கு தேவை செல்போன் விளையாட்டில் உள்ள ஸ்கோர் அல்ல, நமக்கெல்லாம் சோறு என்பதை இது எதிரணியெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்னமோ பெருசா பேசிட்டு போயிருக்காங்களே. உலக மகா சோம்பேறி கிட்ட கூட ஒரு வேலையை வாங்கிடலாம், உலக மகா சோம்பேறி கிட்ட கூட வேலையை வாங்கிடலாம். ஆனா ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோன்ட்டு ஒரு வேலையும் ஒரு ஜெம்மத்திலையும் வாங்க முடியாது. நடுவர்களே, உண்மையே சொல்றேங்க, இந்த பட்டிமன்றத்தில் அற்புதமான வலைத்தளங்கள்ல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்களே. வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு தான் வாழ்க்கைன்னு இவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. எனக்கு வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியாது, ஃபேஸ்புக்னா எனக்கு என்னன்னு தெரியாது. நான் சின்ன குழந்தை இருந்தாலும் ஆமா நடுவர்களே, இப்போதாங்க வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியாது, ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியாது. எங்க பக்கத்து வீட்டு பையன் வந்து கேட்டான், உங்களுக்கு வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுடான்னு. ஃபேஸ்புக்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாதுன்னு. நீ எல்லாம் வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லைன்னா இருந்தாலும் பரவாயில்லன்னு நமக்கு வேணுமேங்கிறதுக்காக உண்மையே சொல்றேங்க, ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் கற்றுக்கிட்டேன். ஃபேஸ்புக்கில் என்னோட ஃபோட்டோவை போட்டேன், பதிலுக்கு ஒருத்தன் அனுப்புறான், உங்களுடைய கண்ணம் திராட்சை, உன் கண்ணம் ஆப்பிள். நானே அதிர்ந்து போயிட்டேன். இத்தனை வருஷமா எனக்குள்ள இருக்க அழகு எனக்கே தெரியலையே. நான் கேட்டேன், ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சு விட்டவனை பார்த்து கேட்டேன், நீ நல்ல மனநோயாளியா இல்லை தெளிவாக இருக்கிறவனா என்னை பார்த்து இப்படியெல்லாம் அனுப்பிச்சிருக்கியேன்னு கேட்டேன். அந்த மாதிரி அனுப்பிச்ச பையனுக்கு வயசு என்ன தெரியுமா நடுவர்களே? 23 வயசு. இன்றைக்கு 23 வயது இளைஞர்களை கூட ஒரு வலையதளம் கெடுக்கிறது என்று கேட்டால் அது எப்படி இவங்கெல்லாம் பலம்னு பேச வந்திருக்கலாம்னு நான் கேட்கிறேன் நடுவர்களே. உண்மையை சொல்றேங்க, இன்னைக்கு நாட்டில் இந்த செல்போன் பிரச்சனை பல பிரச்சனை. பல்லற்று போனால் சொல்லற்று போகும் என்பார்கள். இன்னைக்கு செல்லற்று போனால் தான் சொல்லற்று போகிற நிலைமைக்கு இன்னைக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? நடுவர்களே, உண்மையே இவங்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்போன் பேசிட்டு இருக்காங்களே. இந்த வலையதளத்தில் இறந்த வீட்டில் போய் ஒருத்தர் பணத்துக்கு பக்கத்தில் உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இதெல்லாம் நான் நியாயமானு கேட்குறேன். இவங்க பேசுறது எப்படின்னா, நாங்கள் விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிறோம், நீங்கள் அதை தப்பாக பயன்படுத்துறீங்கன்னு சொல்கிறாங்கல்ல. உண்மையை சொல்கிறேன், இவங்க பயன்படுத்துகிற வலையதளங்கள் எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. மதியானம் 1 மணி ஆனால் ஒரு நாய்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எலும்பு துண்டை தூக்கி போடுவாங்க, அதுக்கு ஒரு மணி அடிப்பாங்க. அடுத்த நாள் மதியம் 1 மணி ஆச்சுன்னா ஒரு மணி அடிப்பாங்க, அந்த நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுவாங்க.
3வது நாள் மணி அடிச்சாங்க, மறுபடியும் அந்த நாய்க்கு 1 மணிக்கு எலும்பு துண்டை தூக்கி போட்டாங்க. 4வது நாள் அந்த நாய் வளர்த்தவர் என்ன பண்ணாரு, மணியை மட்டும் தான் அடிச்சாரு, எலும்பு துண்டை தூக்கி போடல. அந்த நாய்க்கு தன்னால உமிழ் நீர் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி இவர்கள் எல்லாருமே வலையதளங்களிலும் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி மூளையை பூரா மழுகடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நடுவர்களே. இதுதான் வாழ்க்கையா? பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க செல்போனை வாங்கி கொடுத்து அதுல நீங்க எம்பியை போட்டு கொடுக்காம ரீசார்ஜ் பண்ணாம உங்கள் குடும்பத்தில் ஏதாவது வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு அடையாள வார்த்தையை சொல்லி கொடுங்க. உங்க குடும்பத்தில் இருந்து தான் வந்தது என்றதை அந்த குழந்தைகள் உணர்ந்தாலே இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் என்று தடுக்கப்படும் நடுவர்களே. இன்னைக்கு டெக்னாலஜியால என்ன சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குமா? உண்மையே சொல்றேன், இவங்க சொல்ற டெக்னாலஜி அல்ல, டெக்னாலஜி. உங்களுடைய நாலேஜ் பூரா எடுத்துக்கிட்டு உங்க மூளையை மழுகடிக்கிற வேலையை தான் இந்த விஞ்ஞானம் செய்து கொண்டிருக்கிறது, வலைதளங்கள் செய்து கொண்டிருக்கிறது. உலகம் போற போக்க பாரு செல்லம்மா, தொடர்பு ஊடகங்கள் என்னத்தை பண்ணது பாரம்மா. உலகம் போற போக்க பாரு செல்லம்மா, தொடர்பு ஊடகங்கள் என்னத்தை பண்ணது பாரம்மா. சேட்டிலைட் டிவின்னு கலாச்சாரம் வளருது, சிந்தனைய மழுங்கடிச்சு மனுஷன் புத்திய மாத்துது. சேட்டிலைட் டிவின்னு கலாச்சாரம் வளருது, சிந்தனைய மழுங்கடிச்சு மனுஷன் புத்திய மாத்துது. உலகம் போற போக்கு தெரியாம அவர்கள் எல்லாம் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார் நடுவர்களே. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் உதவி செய்தோம், நாங்கள் யூனிஸின் பெயரை வைத்தோம் என்று கேட்டால் அது மனிதநேயம், அது சமத்துவம். நான் கேட்கிறேன், எங்களுக்கு 3 நாளா 1 வாரமா நடுவர் அவர்கள் உள்பட சொன்னாங்க, எனக்கு 1 வாரமா எங்க வீட்டில் கரண்ட் இல்லை, செல்போன்ல சார்ஜ் ஏற்ற முடியல. ஏன் தெரியுமா? விஞ்ஞானமும் வலைதளமும் என்னைக்கும் பாதியிலே அந்து போகுங்கிறத உங்களுக்கே உணர்த்திருக்கு. மழை வெள்ளத்தால் சூழ்ந்தது வீதி, ஆனால் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் கிளம்பியது பல பீதி. ஏற்கனவே நீங்க அடிபட்டு கிடக்குறீங்க, இன்னும் 72 மணி நேரத்துக்கு மழை அடைமழை பெய்யக்கூடும், அவன் பக்குன்னு கிடக்குறான். உண்மையான விஷயங்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டால் இந்த வலைத்தளங்கள் மக்களுக்கு பலமாக இருக்கும். ஆனால் பொய்யான தகவல்களையும் பீதிகளையும் இந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் கிளப்பி கொண்டிருப்பதால் என்னைக்குமே இந்த விஞ்ஞானம் பலம் அல்ல, பலவீனமே என்று நீங்கள் நல்லதொரு தீர்ப்பினை வழங்க வேண்டும். ஏன் தெரியுமா? பாட்டி சொல்லை தட்டாதே என்று இந்த சமுதாயத்துக்கு விழிப்புணர்வை ஊட்டிய நீங்கள் இந்த பியூட்டி சொல்லுவதையும் தட்ட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் அன்னலட்சுமி பேச்சை கேட்டிங்கன்னா விட்டு அவங்க கான்ஃபிடென்ஸு, அவங்க அழகு மேலே அவங்க வச்சிருக்க நம்பிக்கை, தான் கண்ணை ஆப்பிள் அவங்க பியூட்டின்னு முடிச்சாங்க பாருங்கள். ஒரு நூல் பிடிச்சா மாதிரி அந்த ரூட்லேருந்தே போகல. நான் யார் தெரியுமா? எத்தனை பசங்க எனக்கு ஃபேஸ்புக்கை பார்க்குறதில்ல, ஆனால் லைக் போட்டுன்றாங்க. பட் இதுதான் வேணுங்க, நாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு முதல்ல நம்ம சொல்லிக்கணும். மற்றவங்களும் அவங்க சொல்ல போகிறாங்க, நீங்கள் யார் என்னன்றதை நீங்கள் ஒரு கூரை மேலே ஏறி சொன்னால் தான் உண்டு, இல்லைன்னா மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த இதில் அன்னலட்சுமியை ரொம்ப பாராட்டணும். தனக்கு இருக்கிற தன்னம்பிக்கை, தன்மேல் தான் வைத்திருக்கிற தன்னம்பிக்கை. நிறைவாக ரவிக்குமார் வாங்க. அகங்கையை முகம் காட்டி அன்புருவை நிலைநாட்டி என்புருக வணங்குவது இஸ்லாமியர்கள் வணக்கம். புறங்கையை முகம் காட்டி புன்சிரிப்பை நிலைநாட்டி கண் சிரிப்பால் வணங்குவது கிறிஸ்துவர்கள் வணக்கம். இஸ்லாமிய கிறிஸ்துவர்களை 2 கைகளால் இணைத்திட்டு சந்தின்றி கைகுப்புவதுதான் இந்துக்கள் வணக்கம். 3ஆம் படை வீட்டினில் முத்தான புத்தாண்டு பட்டிமன்றத்தினை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் நடத்தி கொண்டிருக்கிற புதுயுகம் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் வருகின்ற 2016ஆம் புத்தாண்டினை எதிர்கொள்ளக்கூடிய துணிவையும் துணிச்சலையும் பெறுவதற்காக முன் அமர்ந்தும் இல்லத்தின் கண் அமர்ந்தும் ரசித்துக் கொண்டிருக்கிற நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, உண்மையிலுமே ஒரு மகிழ்ச்சி என்ன என்று சொன்னால், விழியழகராக இருக்கக்கூடிய உங்களை, விழி அழகராக இருக்கக்கூடிய உங்களை புதுயுகம் தொலைக்காட்சி இன்றைக்கு புத்தாண்டு தினத்திலே மொழி அழகராக மாற்றி பெருமைப்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். உண்மையிலுமே நீங்க பேசுகிற பேச்சுக்கு தமிழகத்தில் ரசிகர்கள் உண்டு. உங்களுடைய
பாடலுக்கு ரசிகர்கள் உண்டு, உங்களுடைய விழி பாவனைகளுக்கும் தமிழகத்திலே ரசிகர்கள் உண்டு. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய உங்களை நடுவராக கொண்டு அமைந்திருக்கிற இந்த பட்டிமன்றத்திலே வாக்குறுதிகளை அள்ளி விடுபவர்களுக்கு மத்தியிலே அள்ளி விடுவதையே வாக்குறுதிகளாக வைத்திருக்கிற எதிரணியினர் சொன்ன எந்த பேச்சும் எடுபடாது என்பதுதான் என்னுடைய வாதம். ஆனா உண்மையிலுமேம்மா நான் பாட்டுக்கு வந்தேன்னா 2 வார்த்தையை பேசணுமா போயிடலாமான்ட்டு இருந்தேன். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, பியூட்டி. தயவு செய்து அதை அடுத்தவங்க சொல்லணும்மா, நாமளா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் அழகானவன், நான் அறிவானவன் என்பது நமக்கு நாமே சூட்டிக்கொள்ளக்கூடிய பட்டங்கள் அல்ல, பிறரால் சூட்டப்பட வேண்டிய பட்டம் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்க. சொன்னாங்க, இந்த வாட்ஸ்அப் சரியில்லை, செல்போன் சரியில்லை, சமூக வலைதளங்கள் சரியில்லை, தொழில்நுட்பம் சரியில்லை, அப்படியே அழகழகழகழகான பட்டியல்கள். அடாடாடாடா, ஏமா செல்போன் மேல உங்களுக்கு இவ்வளவு கோபம்? அதையே செல்போன் தயவு செய்து நடுவரவர்களே, இன்றைக்கு புதியுகம் காண கொண்டிருக்கிற அத்தனை நேயர்கள் மத்தியிலே ஒரு புதிய சபதத்தை புதிய தலைமுறைக்காக நாம் படைப்போம். என்ன தெரியுங்களா? இனிமேல் செல்போன் சொல்லாதீங்க சார். இனிமேல் அலைபேசி, கைபேசி எதுவுமே வேண்டாம். அது செல்போனான்னு கேட்கிறேன். உள்ளங்கை தேவதை, கையடக்க கடவுள், பாக்கெட் பரமாத்மா. என்ன சார் செல்போன்? உண்மையிலுமே சொல்றேங்க, இந்த அம்மாவுக்கு ஃபேஸ்புக்கும் பயன்படுத்த தெரியாது, வாட்ஸ்அப்பும் பயன்படுத்த தெரியாது, ஆட தெரியாத சிலுக்கு என் காலில் சுளுக்குன்னு சொன்ன கதையா, எனக்கு அதை பயன்படுத்த தெரியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணவே தெரியாது. எப்படி கத்தி பிடிச்சு எப்படி அறுக்கணும், எப்படி குளோரோஃபார்ம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆகவே ஆப்ரேஷனே சரியில்லைங்க. என்னங்க ஆப்ரேஷன்? இதெல்லாம் நல்லதுக்கா? என்னன்னு சொல்லுவீங்க? உனக்கு தெரியலன்னு ஒத்துக்க, ஆனா அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் இல்லாத உலகத்தை கூட நீங்கள் நினைத்து பார்க்க முடியும். ஆனால் ஆன்லைனும் பென் டிரைவும் இல்லாத உலகத்தை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? வைஃப் இல்லாம கூட வாழ்ந்துடலாம் சார். வைஃப் இல்லாம வாழ முடியாத கட்டாயத்தில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இன்றைக்கு உலகம் முழுவதும் எதிர்கொண்டிருக்கிற ஒரு பெரிய விஷயம், மரங்களை வெட்டாதீர்கள், மரங்களை வெட்டாதீர்கள், இயற்கையை பாதுகாக்க பாடுபடுங்கள் என்று எல்லோரும் ஒருத்த குரல் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதளமும் தொழில்நுட்பமும் எவ்வாறு பயன்படுகிறது தெரியுமா? இன்றைக்கு அரசாங்க கோப்புகள் முதலாக மற்றும் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களினுடைய செய்திகள் எல்லாம் மின்னஞ்சல்களாக போய் சேரிக் கொண்டிருக்கின்றன. இதனால் ஏகப்பட்ட காகித பயன்பாடு குறைந்திருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதனால் பிழைத்த மரங்களின் எண்ணிக்கை எத்தனை என்பதை உங்களால் கணக்கிட்டு சொல்ல முடியுமா? எங்கேயோ ஒரு வாட்ஸ்அப், எங்கேயோ ஒரு, அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் கேட்கிற வாட்ஸ்அப், இதுல உண்மையா சொல்றேங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அதுவும் செல்போன் பயன்பாடு எப்படி இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி மனைவி, அதாவது மனைவியா வரப்போறவங்களுடைய எண்ணம் எப்படிங்க சேமிச்சு வச்சிருக்கேன்? அதுலயே கணவனுடைய மனசை நம்ம அழகா தெரிஞ்சு வச்சுக்கலாம். என்னது? மை லைஃப். கல்யாணம் ஆகி ஒரு 10 நாள்ல மை டார்லிங், ஒரு 20-30 நாள்ல மை வைஃப், ஒரு 2 வருஷம் கழிச்சு பாருங்க ராங் நம்பர். அவனுடைய மன உணர்ச்சிகளை பதிவு பண்றதுக்கு ஒரு வேலை வேணும். இதுல வேற இறந்த பிணத்தோடு கூட செல்பியை எடுத்துக் கொள்ளுகிறாரே. நான் கேட்கிறேன், உயிரோடு இருக்கிறவங்களோட எடுக்க முடியுமா? அவர் போயிட்டாருன்னா மறுபடியும் எடுக்க முடியுமா? கொண்டுட்டு கொஞ்சம் தூரத்துல தான் போவாரு, அதுக்குள்ள எடுத்து வச்சுக்க வேண்டியதா ஒரு பாதுகாப்புக்கு. இதையெல்லாம் ஒரு குற்ற செயல்களா பாருங்க. நீங்க பியூட்டின்னு சொன்னதையே ஒத்துக்கு நாங்களாம் பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு கொடுமை! இது வேற இறந்தவர்களினுடைய இது பண்ணிட்டீங்களே. நடுவர்கள் ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்ம இந்த பட்டிமன்றத்தை பல பேர் பார்க்குறாங்க, சில பேருக்கு பார்க்க முடியாமல் எங்கோ ஒரு வேலை சுமையின் காரணமாக பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். உண்மையா சொல்றேன், புதியுகம் தொலைக்காட்சியினுடைய இணைய வரிசைக்கு போனா www பாண்டியராஜன் சார் தீர்ப்பு.com அடிச்சா போதும், உடனே உங்களுடைய தீர்ப்பை இருந்த இடத்துல இருந்து கேட்கலாம். அப்படின்னா இந்த வசதியை சமூக வலைதளம் செய்து கொடுத்திருக்கிறதா இல்லையா? எதுவுமே நல்லது கிடையாது, எதுவுமே சிறப்பு கிடையாது அப்படின்னு கேட்குறீங்களே. ஒரு சொல்றேன், இன்றைக்கு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? தன்னுடைய குழந்தை படித்து வர வேண்டும் என்பதை விட வீட்டிற்கு பத்திரமாக வர வேண்டும் என்பதில் தான் இன்றைக்கு பெற்றோர்கள் கவலையாக இருக்கிறார்கள். இதற்கு இந்த சமூக வலைதளம் எப்படி பயன்படுத்துகிறது தெரியுமா? SMS அலர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பள்ளியில் இருந்து அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு குறிப்பிட்ட வகுப்பறை பிரிவில் அவன் இன்னைக்கு ஆப்சென்ட், அன்னைக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி உங்க பையன் உள்ளது உங்க பொண்ணு இன்னைக்கு வரல,
தகவல் வரும் சார். மனிதனுடைய ஏமாற்றுத்தனத்தை தடுத்து நிறுத்த மனிதன் கண்டுபிடித்த அற்புதமான அறிவியல் ஆயுதம் சமூக வலைதளம் என்பதை தயவு செய்து ஒப்புக்கொள்ளுங்கள். கவனிச்சு பாருங்க. ஏன் அணித்தலைவர் இருக்காரு, பொண்ணு சென்னையில் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கிருந்து எங்க, அவருடைய ஊர் பேராவூரணி. சென்னை இரவு பஸ் ஏற்றி விடுறாரு பேராவூரணியில. காலையில வெடிகாலையில வெடிஞ்சும் வெடியாத அந்த பொழுதுல தன் மகள் அந்த பொறியியல் கல்லூரியில போய் சேர்ந்தாளா அப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் தம்பி. அப்புறம் எப்படின்னே மனசு ஆறுதல் படுத்துவீங்கன்னு என் பொண்ணுகிட்ட இருந்து, அப்பா சேஃப்லி ரீச்டு, பத்திரமாக நான் வந்து சேர்ந்துட்டேன்னு ஒரு SMS வந்துருச்சுன்னா போதும் தம்பி, எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நான் கேட்கிறேன். அந்த ஒரு SMS தருகிற ஆறுதல் உங்களுக்கு வாழ்க்கையில வேற எந்த வார்த்தையும் தராது என்பது பெண்களை பெற்ற பெற்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒரே SMS. இன்னைக்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நீங்க சொன்ன மாதிரி கடிதத்தில் எழுதி அன்பே ஆறுயிரே அப்படின்னு எல்லாம் எழுதுனா கடல் கடந்து வர்றதுக்கு வருடமாகுதோ மாதமாகுதோ. ஆனால் இன்னைக்கு போய் சேர்ந்தோன்னே ஸ்கைபு சார். அங்கிருந்து கேமராவில் பார்க்குறேன், இங்கிருந்து அம்மா கேட்குறாங்க, என்னடா தம்பி வத்த குழம்பு செஞ்சு கொடுத்தனே சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டம்மா, இன்னொன்று வேணும்னு கேட்குறான் பக்கத்து வீட்டுக்காரன், நாளைக்கு கொஞ்சம் பார்சல் அனுப்பு. கவனிச்சு பாருங்க. எல்லா ஒரே விஷயம்தான். நடுவர் அவர்களை நீங்கள் தீர்ப்பு எழுதுவதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? என்னமோ வாட்ஸ்அப் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் மறந்துட்டேன். நான் தமிழ் ஆசிரியர்னு ஏற்கனவே சொன்னேன். எனக்கு பையன் அனுப்பிச்சிருந்தேன் சார். உலகத்தினுடைய நிலையாமையை எனக்கு மிகப்பெரிய சித்தர்களெல்லாம் புரிய வைக்காததை என்னுடைய மாணவன் எனக்கு புரிய வச்சான். என்ன தெரியுங்களா? காலையில் வந்தோடனே வாட்ஸ்அப்லேருந்து ஒரு செய்தி வந்திருக்குன்னு சத்தம் கேட்குது செல்ஃபோனில். எடுத்து பார்க்குறங்க, ஒரு பிக்சர் அனுப்பிச்சிருக்கான், ஒரு படம். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டம்ளர் நிறைய பால், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டம்ளர் நிறைய காப்பி. கீழே தத்துவத்தை எழுதுனா பாருங்க, எந்திரிச்சிங்கன்னா காப்பி, எந்திரிக்கலைன்னா பால். ஏங்க இதை விட ஒரு சமுதாய தத்துவத்தை, ஒரு நிலையாமை தத்துவத்தை யாருங்க புரிய வைக்க முடியும்? எத்தனையோ சித்தர்களால் புரிய வைக்க முடியாததை, எத்தனையோ தத்துவ அறிஞர்களால் புரிய வைக்க முடியாததை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இளைய தலைமுறை தங்களை ஒரு படைப்பாளர்களாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். மேதகு கலாம் அவர்களினுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நீங்கள் செய்த மிகப்பெரிய சாதனை என்று எதை நினைக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது கலாம் அவர்கள் கண்கலங்க ஒரு பதிலை சொன்னார். என்ன தெரியுமா? இன்னமோ தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் விஞ்ஞானம் எல்லாம் இன்றைக்கு பலவீனம் பலவீனம் என்று சொன்னீர்களே, பலவீனத்தை பலப்படுத்தியவர் கலாம் அவர்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அப்படி என்ன செய்து விட்டார் என்கிற கேள்வி உங்களுக்குள் எழும். கால் போலியோ நோயால் மாற்றுத்திறனாளிகளாக மாறிப்போன நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அலுமினிய தகடுகளால் ஆன எடை அதிகமான கனமான செயற்கை உறுப்பை பொருத்துவார்கள். அதை தூக்கி கொண்டு அந்த குழந்தைகள் நடப்பதை பார்த்திருக்கிறார் கலாம். இந்த குழந்தைகள் இவ்வளவு பெரிய கனத்தை சுமந்து கொண்டு அந்த வேதனையோடு எப்படி நடப்பார் என்று பார்க்கிற போது செயற்கைக்கோளை விண்ணிலே ஏவுவதற்கு பயன்படுகிற கேலிபர் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான அந்த பொருளை வைத்துக்கொண்டு எடை குறைவாக இருக்கக்கூடிய அந்த பொருளை செய்ய முடியும் என்று நிரூபித்தார். அப்பொழுது பேட்டியிலே சொன்னார், செயற்கைக்கோளை இந்தியாவிற்காக நான் ஏவியிருக்கின்ற பொழுது ஏற்பட்ட பெருமையை காட்டிலும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை காலை செய்து கொடுத்த போதுதான் எனக்கு பெருமை ஏற்பட்டது என்று சொன்னால், தயவு செய்து ஏதோ விஞ்ஞானம் என்றால், தொழில்நுட்பம் என்றால், ஏதோ சமூக வலைதளங்கள் என்றால் நீங்கள் ஏதோ மாற்று சிந்தனைகளை விதைக்கிற இடமாக மட்டும் பார்க்காதீர்கள். நெல்லுக்கும் உமியுண்டு, நீருக்கும் நுரையுண்டு, சிறு புல்லுக்கும் புல் இதழ் உண்டு என்று சொன்னால் அப்படிப்பட்ட குறைகளை கலைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். எவ்வளவோ குறைகளை கடைந்துதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. புத்தன் சொன்னான், அறியாமையோடு பல நூறாண்டுகள் வாழ்வதை விட, அறியாமையோடு பல நூறாண்டுகள் வாழ்வதை விட அறிவோடு ஒரு நாள் வாழ்வது உன்னதமானது என்று சொன்னான். அப்படி அறிவோடு வாழக்கூடிய வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு சாதனங்களும் மனித ஊடகங்களும் மற்றும் இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களும் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லி விடைபெறுவதற்கு முன்னால் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒட்டஞ்சத்திரத்தில் விளையக்கூடிய கொய்யாப்பழத்தை ஒபாமா தெரிந்து கொள்வதற்கு கூட இன்றைக்கு சமூக வலைதளம் தான் பயன்பட்டிருக்கிறது. சிறுமலை பழத்தினுடைய பெருமையை சச்சின் டெண்டுல்கர் உணரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய சமூக வலைதளங்கள் தான் செயல்பட்டு இருக்கின்றன என்பதை சொல்லி
வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10மே மூலதனம், வேறு எதுவும் அல்ல. வெறுங்கை 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 என்று பழமை பேசிக் கொண்டிருப்பது மூடத்தனம். விரல்கள் 10ஐயும் கணிப்பொறியினுடைய பொத்தான்களை அழுக்குவதற்காக பயன்படுத்துகிறோமே, அதுதான் இந்தியாவிற்குன மூலதனம், அதுவே நம் தேசத்தினுடைய மூளைதனம் என்பதை ஒத்துக்கொண்டு தயவு செய்து எதிரணிகள் இனிமேல் பேச வேண்டாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு செய்தி, நடுவர் அவர்கள் என்ன சொன்னார், அணித்தலைவர்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் சரியில்லை எல்லாம் சரியில்லை எல்லாம் சரியில்லைன்னு ஒரு வார்த்தை கேட்குறேன். எங்களுக்கு அவங்களுக்கு ஒரே வித்தியாசம்தான். எந்த புற்றில் என்ன பாம்பு இருக்குன்னு அவங்க பார்த்துருக்காங்க, எந்த பூவில் எப்படிப்பட்ட இதமான தேன் இருக்கும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். புத்தாண்டிலே வாழுகிற வாழ்க்கை என்பது புற்றுக்குள் இருக்கின்ற பாம்பை தேடுவதல்ல, பூக்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கையான தேன் போன்ற வாழ்க்கையைத்தான் மனம் தேடும். அந்த தேடலுக்கான வழியை நீங்களே செலுத்துவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன தமிழ், இந்த தமிழை கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் கேட்க மாட்டோமா? அதுதான் தமிழில் இருக்கிற சுவையே, போதும்ன்ற மனசே வராது. இந்த தூய தமிழ் அற்புதமாக ஒரு ஆசிரியர், எனக்கு பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் தமிழில் விளையாடுறாங்க, இவங்க கூடலாம் உட்காந்து நம்ம நடுவராக வேற போது ஒரு மாதிரி இருந்தது. இப்போ இந்த இடத்துல நான் தைரியமாக சொல்லிக்கிறேன், நான் வந்து எஸ்எல்சி தான் படிச்சிருக்கேன். எஸ்எல்சி படித்தேன், அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்ளிகேஷன் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் அப்பா கேட்டார், என்னப்பா காலேஜுக்கு போகணும், என்னப்பா இப்படி படிச்சுட்டு இருந்தேன், அப்படி ஏதாவது பொழப்பு பார்த்தா தானே குடும்பம் நடத்த முடியும்னாரு. கண்கலங்கி சொல்கிறாரு. நான் உடனே இப்போ ஈவினிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் பண்ணிட்டேன், அதுக்கும் புத்தகம்லாம் வாங்கணும்லப்பா அப்படின்றாரு. கண் கலங்குறாரு எங்கள் அப்பா. பையனை படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பணம் இல்லை, வறுமை. அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா மறைஞ்ச பிறகு திரைத்துறைக்கு வந்தேன். நான் டைரக்டரானேன், ஹீரோவானேன். ஆனாலும் நான் படிக்கலை, எனக்கு ஒரு டிகிரி இல்லை என்ற வழி எனக்கு இருந்தது. அதனால் 2000 வருஷத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் எம்ஏ எழுதி பாஸ் பண்ணேன். 2006 நான் எம்பில் எழுதி பாஸ் பண்ணேன். இப்போ தமிழ் திரைப்பட கலைஞர்களின் சமுதாய பங்களிப்புன்ற பேரில் நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். இதை எங்கே விட்டாலும் வேறு எங்கேயும் சொல்ல முடியாது. இந்த சான்றோருக்கு முன்னாடி சொல்லும்போது தான் சந்தோஷமாக இருக்குது. சார் அப் டு டேட்டாக ஃபேஸ்புக்னா என்ன, ஆன்லைன் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். ஒரு நல்ல தகவலை சொல்கிறதுக்கு வாய்ப்பு. ஃபிலிம் மேக்கிங், சினிமா தயாரிப்பதை, சினிமா இயக்குவதை பற்றிய ஒரு ஒர்க் ஷாப் rpandiarajan.com அப்படின்னு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் வந்து என்கிட்ட வந்து டைரக்ஷன் கற்றுக்கலாம், சினிமா மேக்கிங் கற்றுக்கலான்னு என்ன நானே செக் பண்ணேன். பரவாயில்ல, அப் டு டேட்டாக நம்ம இருக்கிறோம், ஆன்லைனில் சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அதனால தாங்க கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு என் பசங்க கூட கருத்து வேறுபாடு. நான் ஒரு தடவை சொன்னேன், துலாபாரன்னு ஒரு படம், அந்த படம் பார்த்து நான் அப்படியே தேம்பி அழுதுண்டான். எங்கள் பசங்க குளிங் சிரிக்கிறாங்க. என்ன சினிமா பார்த்து அழுதிங்களா? இன்றைய காலகட்டம் அப்படி தான். அவங்க வந்து ஏதோ சினிமானா என்டர்டெயின்மெண்ட் அப்படி தான். முன்னாடி நடிகர் திலகத்துடைய அந்த ஃபீலிங்லாம் பார்த்து நம்ம அழுவோம். அந்த காலம்லாம் இப்போ இல்லை. ஆனால் ஒரு விஷயம், நம்ம கேமரா கண்டுபிடிக்கல, லைட் கண்டுபிடிக்கல, ஃபிலிம் கண்டுபிடிக்கல, ட்ராலி கண்டுபிடிக்கல, ட்ராக் கண்டுபிடிக்கல, ஒரு பட்டர் பேப்பர் கூட கண்டுபிடிக்கல. ஆனால் நமக்கு காதல்னா தெரியும், பாசம்னா தெரியும், அண்ணன் தங்கச்சி உறவுன்னா என்னன்னு தெரியும், ஒரு அண்ணன் தம்பி ஃபீலிங்னா என்னன்னு தெரியும், அம்மா மேலே எவ்வளோ பாசம் வைக்கும் தெரியும். இதெல்லாம் தான் நம்ம படமாக எடுத்து உலக சினிமாவில் தலைந்து நிற்கிறோம். இந்த உணர்வில் தான் அதை விட்டுறக்கூடாது, அதை கைகோர்த்து கூட்டு போகணுன்றது தான் முக்கியமான விஷயம். ரெண்டு பக்கமும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி எவ்வளோ தெரியுன்றதை சொல்லிட்டாங்க. இப்போ நான் எனக்கு எதனா தெரியுமா அப்படின்னு டவுட் பட்டு கேட்டிருக்கிறேன். நல்ல விஷயங்களை எதுவாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும். நம்ம இந்த சமுதாயத்தை சொல்ல போகிறதெல்லாம் கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு புத்தகம் ஒன்று பார்த்தேன், ஒரு டிக்ஷனரி மாதிரி இவ்வளோ பெருசு இருந்தது, ஹவு டு லிசன். அந்த புக்கு பேர் எப்படி ஒருத்தர் பேசுகிறத கேட்குறது. பேசுகிறத கேட்குறதுக்கே இவ்வளோ பெரிய புக்குன்னா பேசுகிறதுக்கு எவ்வளோ பெரிய புக்கு வேணும். அதனால் இங்கே பேசணுன்னா ரொம்ப அளந்து பேசணும். ஊடகங்கள் முன்னாடி பேசணும்னா, அதுவும் ஒரு தொலைக்காட்சியில் பேசணும்னா எவ்வளோ உஷாராக பேசணும். பதட்டத்தோடு இருக்குது, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்குது.
நம்ம கூட பேசுகிறோமே, நம்ம கூட கொஞ்சம் சொல்கிறோமே அப்படின்னு இந்த மகிழ்ச்சி வந்தது. அந்த தன்னம்பிக்கை கொடுத்த இந்த புது வருஷத்துக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரியவர், நான் அவர் ரொம்ப ரசிப்பேன், ரொம்ப ஜோக்காக பேசுவார். அவர் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது அவர் பிறந்தநாள் கொண்டாடுற, எதுக்குடா பிறந்தநாள், இன்னும் கொஞ்ச நாளில் போயிட போகிறோம் அப்படின்னாரு. என்னென்னா, ஆமாம் பிறந்தா போகிறோம் தானே, ரிட்டன் டிக்கெட் கன்ஃபார்ம் தானே, இப்படி தான் பேசுவார். பிறந்தா செத்துற போகிறோம்னா ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க, நிஜங்க அது அப்படிலாம் பேசுவார். அவரை நான் சமீபத்தில் பார்த்தா அவங்க பேரன், அவனுக்கு ஒரு கிராஜுவேஷன் அமெரிக்காவில் அவன் பட்டம் வாங்கியிருக்கான். அதை பேரன் ஐபேடில் அங்கேருந்து காட்டுறான். இவங்க இன்னொரு பேரன் தாத்தா பாருங்க அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அவன் தாத்தா நான் டிவி வாங்கியிருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஐபேடை தொட்டு கும்பிட்றான். இவர் ஐபேடை தொட்டு நல்லா இருப்பா. அப்போது அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், இப்போ என்ன தோணுது உங்களுக்குன்னு. என்னென்னமா வந்துருச்சுப்பா, ஒரு ஐபேட் எல்லாம் மாய கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்த காலத்தில் காட்டுவாங்க, ஒரு வெத்தலையில் மை தடவி, அந்த மாதிரிலாம் இவன் தான் காமிக்கிறான். எல்லாம் தெரியுது, அமெரிக்காவுக்கு தெரியுது. இவ்வளோ விஞ்ஞானம் இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன்பான்னு. மனிதன் தன்னை இன்னும் கொஞ்சம் அதிக நாள் வாழ ஆசைப்பட வைப்பது இந்த விஞ்ஞான வளர்ச்சி, இந்த நம்முடைய. அதனால் ஒரு இது தீர்ப்பு கிடையாது, இதைத்தான் சொல்லி ஆகணும், இதை மழுப்பக்கூடாது, இதான் சொல்லி ஆகணும். ஆகவே சமூக வலைதளங்களின் வளர்ச்சி பலமேன்னு தெரிவிக்கணும்.